நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 70s and 80s ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் கூட அந்த 80s பற்றி சிலாகித்து பேசுறதுல ஒரு பேரானந்தம் உண்டு. ஒருவேளை நமக்கு நாஸ்டாலஜி மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என்னமோ தெரியல. அந்த பழைய காலத்தினுடைய வாழ்க்கை பற்றியும் அதனுடைய சுவாரஸ்யம் பற்றியும் அந்த காலத்தில் இருந்த சந்தோஷங்கள் பற்றியும் அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறையை பற்றியும் இன்றோடு ஒப்பிட்டு பேசுகிறதுல நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்முடைய நிறைய ரைட்டிங்ஸு, நிறைய ரைட்டப்ஸு, அல்லது நண்பர்கள்லாம் ஒரு ரீயூனியனில் மீட் பண்ணுறப்ப நம்மெல்லாம் படித்த காலத்தில் மாப்பிள்ளை பெல்ஸ் பேண்ட் போட்டுட்டு அது ஒரு லைஃப் தானடா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த நாஸ்டாலஜி பற்றி புலங்காகிதம் அடையக்கூடிய ஒரு மனநிலை மற்றவர்களை விட நமக்கு அதிகமாக இருப்பது போல தான் பல நேரங்களில் படுகிறது. அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லும்படியாக பல்வேறு விஷயங்களை இன்றைக்கும் 70s 80s பற்றி சொல்லுவாங்க. அதனுடைய இசையாக இருக்கலாம், அந்த காலகட்டத்துடைய கல்லூரி வாழ்க்கையாக இருக்கலாம், இளைஞர் உலகத்துடைய சந்தோஷங்களாக இருக்கலாம், இவ்வளவு பதட்டம் இல்லாத ஒரு மென்மையான வாழ்க்கை முறையாக இருக்கலாம், காதில் பட்டுன்னு போட்டு உடைக்காமல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் ஐ லவ் யூ சொன்ன ஸ்டைலாக இருக்கலாம். இப்படியாக அந்த காலகட்டத்திற்கு பல இருக்குது. அதை பற்றி எப்போதுமே இப்போது நம்மளுடைய எல்லா சந்திப்புகள்லையும் இந்த 80s 70s பேசுகிற ஒரு மனநிலையை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அதுவும் ஒரு பீரியட், அவ்வளவுதான். இவ்வளவுதான். அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கஷ்டமும் நஷ்டமும் இல்லை. எல்லா காலகட்டம் போல் அதுவும் அந்த ஒரு காலகட்டம் கடந்து போச்சு, அவ்வளவுதான். இவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு 80s 70s சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்குது. ஸோ ஒரே பீரியடை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரே இடத்துல இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. 80களின் அழகான விஷயம் இந்த 18 யோசிச்ச உடனே அப்படியே கண்ணு முன்னால ஓடுறது. ஆடி மாதம்னா ஆத்தங்கரையில் போய் கட்டு சோறு சாப்பிட்றது, பசங்கள்லாம் கபடி விளையாடுறது, கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறது, கேர்ள்ஸ் பையனை பார்க்காத மாதிரி பார்க்கறது, கேர்ள்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்கறது. அப்புறம் இது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதுனா ரொம்ப ஆசை குழந்தைகளுக்கு. தாத்தா பாட்டிக்கு பேரக வருதுன்னா ஆசை. மகனையும் மருமகனையும் விட அந்த பேரம்பேத்தி மேலே அளவு கடந்த ஆசை. நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம் எங்கள் வயசில். ஓகே, எஸ். இந்த விருந்தாளியை போகிறது, விருந்துக்கு போகிறதுனே கூப்பிடுவாங்க அப்பெல்லாம். வேற என்ன 80கள் அழகு இந்த மாதிரி எனக்கு சொல்ல முடியுமா? 80களில் சினிமா பார்க்கும்போது ஜன்னல் வெளியே பக்கத்து வீட்டு சம்பாஷணையை பார்க்குற மாதிரி ரொம்ப ரியலிசமாக இருக்கும். ஓகே, 80களின் சினிமா. சைக்கிளில் போகிறது ஒரு சுகம். சைக்கிளில் போவது ஒரு சுகமா? 80ல் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். 5 குடுத்தனமா இருந்தோம். ஆனால் ஒருத்தரும் குடுத்தனக்காரங்கன்னு யாருக்கும் தெரியாது. மாமா, சித்தப்பா, அக்கா, அம்மா, அண்ணா, அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். எல்லாம் மொட்டை மாடியில் போய் ராத்திரி எல்லாரும் ஒன்றாமே தான் படுத்துப்போம். அவங்கவுங்க வீடு ரூம் இருந்தாலும் மொட்டை மாடியில் எல்லாரும் ஜென்ட்ஸ் எல்லாம் மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டாலும் கீழே கருத்துனேன்னு, ஏய் மாமா ஏன்டா அந்த மாதிரி செஞ்ச, ஏன் சித்தப்பா இந்த மாதிரி செஞ்ச, அப்படி உறவு முறையில் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னா அவங்க எல்லாரும் கை போட்டு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் இதை செஞ்சுக்கிறேன், இதை செஞ்சு. அப்பார்ட்மெண்ட்ல லைன் வீடுகள் வரிசையா இருக்கும். வீடு எல்லா டெனன்ட் கிடையாதுங்க, ரிலேஷன்ஷிப் தான் பேஸ் ஆயிருந்து. கிளாஸ் இதான் உண்மை. 80ஸ்ல அது இருந்துச்சு. எஸ், பக்கத்தில் கொடுங்க. 80களின் அழகு. எங்களுக்கு ஸ்கூல் இன்னைக்கியோட எக்ஸாம் முடியுது, லீவ் விடுன்னா இன்னைக்கு காலையிலே எங்கள் தாத்தா இறங்கிடுவாங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நாங்களும் ஆவலோட காத்துக்கிட்டு இருப்போம் அங்கே போகிறதுக்கு. போய் அதாவது என்னோட கசின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பேர் நாங்கள் இருப்போம். மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போவாங்க ட்ரெயினில். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் எங்கள் பெட்ரோலர்லாம் சேருவாங்க. பட் அவங்க வர்றதுக்குள்ளே எங்களால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடிஞ்சதோ அவ்வளவோ என்ஜாய் பண்ணுவோம். 70கள் 80கள் என்றால் உங்கள் மனதில் ஓடும் சித்திரம் என்ன? எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு 25 வீட்டுக்கு பக்கத்தில் பின்பக்கத்தில் ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடும். எல்லார் வீட்லேயும் சாப்பாடு பிசைஞ்சு கொண்டு வந்து அந்த காலில் தண்ணியில் விட்டுட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், வயசு வித்தியாசம் இல்லாமல், ரேஷன் வருமானம் வித்தியாசம் இல்லாமல் ஒருத்தருக்கு கிவ் அண்ட் டேக் கொடுத்து சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். இந்த வாய்க்காலும் இப்போ இல்லை, படியும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஓகே, ஒரு கூட்டாஞ்சாறு வாழ்க்கை இருந்தது 80களின். வேற என்ன அழகாக சொல்ல முடியும்? லெட்டர் ரைட்டிங்கில் இருந்த பர்சனல் டச். அந்த காலேஜ் டேஸில் இருந்தபோது ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் அம்மாட்டேந்து வர அந்த ப்ளூ கலர் இன்லேண்ட் லெட்டரை பார்த்தா அது மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சார். அம்மாவோட ஒரு லெட்டரும் ஒரு கவிதை மாதிரி இருக்கும் எனக்கு. ஒரு போஸ்ட்மேனை பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு கொண்டு வர தோணுமா? மனசு மை ஹார்ட் வில் ஸ்கிப் அ பீட். கடிதம், அதில் இருந்த பர்சனல் டச் வேற. இது மாதிரியான விஷயங்கள் தான் நான் கேட்குறேன். எனது 70-80 வாழ்க்கை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள வாண்டையார் இருப்பு கிராமம். திரௌபதி அம்மன் நாடகம் நடக்கும். அதில் எனது நண்பர்கள்லாம் வருவாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் குழுவாங்க. அங்கே இருக்கிற அந்த அந்யோன்யமும் பேச்சும் நடைமுறையும் அந்த நாடகத்தோட ரசிப்புத்தன்மையும் என் மனசுல பசுமையா நிலைத்து நிற்கும். அந்த நாடகம் நடக்கிற இடம் எப்படி இருக்கும்? யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க? வயல்வெளி பரப்பு, பசுமையான மரங்கள் சூழ்ந்த நிலை, அந்த கோயிலினுடைய தடாகங்கள், கோயிலுக்கு அருகில் உள்ள அந்த அந்த கோலம் போடுகின்ற தன்மைகள்,
அந்த கோயிலில் உள்ள கொடிகள் கட்டிய பராமரிப்பு, அந்த கொடிகள் ஏற்றிய தன்மை, அந்த கோயில் பூசாரி வருகின்ற நிலை எல்லாமே நல்ல பரபரப்பாகவும் மங்களகரமாகவும் இருக்கும். ஓகே. ஒரு நாடகம் விடிய விடிய ஓடும் இல்ல? விடிய விடிய நடக்குதா, விடிய விடிய மக்கள் அதில் பார்ப்பாங்க. அதுதான் சிறப்பு அதில். ஓகே. பக்கத்துல early morning மார்கழி மாதம் ஆச்சுன்னா ஐ வில் ரன் ஃபார் கோலாட்டம் அண்ட் ஃபார் தட் பொங்கல். மார்கழி மாதம் பொங்கல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக அத்தனை தீர்ப்பாவையும் பை ஹட் பண்ணி காம்படிஷனில் ப்ரைஸும் வாங்கிட்டு பொங்கலாக சாப்பிட்டுண்டு இன்னைக்கோட வெயிட் ரிசல்ட் அதனால தான். பட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரொம்ப என்ஜாயபிள் என்னென்னா அந்த இன்னசென்ஸோட கலந்த ஒரு அந்த க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே. ஒரு வீட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ்னா ஷேரிங் கேரிங், சண்டை மண்டை உடையிறது, சாப்பிட்றது, வாயிலேருந்து துப்புறது, அப்பா அம்மாட்ட அடி வாங்குறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே. வேறு அப்போ பொங்கல் தீபாவளிக்கு தான் புது துணி கிடைக்கும் அப்படிங்கும் போதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே துணி எடுக்க போகிறோம் நாங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் என் ட்ரெஸ் இப்படி இருக்குது, உங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குது. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகையுமே ஓவர் எக்ஸைட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே சந்தா வீதியா எல்லாம் தோள் மேலே போட்டுட்டு ஒரு படிப்புங்கிற சுமை இல்லாமல் ஜாலியாக அப்படியே அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஸ்கூல் போகிறது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். வேற இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் விடும்போது காலையிலேருந்து ரெடியாகி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பார்க்க போகணும். எவ்வளோ கும்பல் இருந்தாலும் சரி அதில் முண்டி போதி நாமளும் அந்த ஜல்லிக்கட்டு பார்க்கணும். அதில் எப்படி மாடு விடுறாங்க, அந்த ஜல்லிக்கட்டு பார்க்கறதுல என்ன த்ரில்லுன்னு சொல்லுங்க. த்ரில் இருக்கும் பொழுது நாம அந்த ஜல்லிக்கட்டு ப்ளஸ் ஆர்கெஸ்ட்ராலாம் நடக்கும்போது, அப்போ ஆர்கெஸ்ட்ராலாம் நடக்கும்போது குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா போவோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த டைம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மள நிறைய பார்க்கறதுக்காக அந்த சீசன்ல ஃபெஸ்டிவலுக்காக வருவாங்க. எந்த ஊர் நீங்க? நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த லெட்டர்லாம் அம்மா அப்பா போடும்போது அவங்க சொல்லும்போது அது போடும்போது சந்தோஷம் கிடைக்கும். சப்போஸ் அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த லெட்டரை வந்து எப்பவுமே எடுத்து படிக்கும் போதெல்லாம் அவங்க நம்ம கூட பேசுகிற மாதிரி நமக்கு தோணும், பாசமாக இருக்கிற மாதிரி தோணும். நமக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு லெட்டரை 100 வாட்டி கூட படிச்சிருப்போம். அதில் கேட்டிருக்கிறது நீ நல்லா இருக்கிறியா, நல்லா சாப்பிடு, நல்லா இரு, நான் நல்லா இருக்கேன், அந்த 4 வார்த்தை தான் எழுதியிருப்பாங்க. அந்த 4 வார்த்தை நம்மளுக்கு 400 வருஷம் அவங்க கூடயே இருக்கிற மாதிரி மனசுலேயே நின்றுட்டே இருக்கும், எப்பவுமே மறக்காது. அதே மாதிரி ஒரு லெட்டர் போடும்போது உன் தோழியை பற்றி கேட்டியா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் பேர் போட்டிருக்காங்களா, உன் பேர் அந்த பேர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு உங்களை கேட்டதாக சொல்லவும்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்னையும் கேட்டிருக்காங்கன்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறது. அப்புறம் பொங்கல் தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் அனுப்புகிற மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. வீட்டில் எத்தனை பேருக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்பணுமோ அத்தனை பேரையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காகவும் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், கடைக்கடையா தேடி ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி நமக்கு இத்தனை பேர் பொங்கல் வாழ்த்து அனுப்புறாங்களா, அவங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு இவங்க அனுப்பிச்சாங்க, அவங்க அனுப்பிச்சாங்க, அதை கொண்டு போய் அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்புறம் இந்த ஒளியும் போடுவாங்க பாருங்க, அப்ப மறக்கவே முடியாது. காலையில இருந்து அம்மா அப்பா என்ன வேலை சொன்னாலும் கேட்போம். ஏதோ ஒரு டைம் சண்டேல வந்து மத்தியானமும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல தமிழ் படம் போடுவாங்க. அது பார்க்கும்போது அளவு கடந்த சந்தோஷம். அதே மாதிரி நடந்து போய் தியேட்டர்ல சினிமா பார்க்கறது, அந்த சினிமாவுக்காக வீட்டில் என்ன சொன்னாலும் ரைட்டு நாளைக்கு சினிமாவுக்கு போகிறோம் அதுக்காக காசு வாங்கி ரெடி பண்ணி அந்த சினிமா பார்த்துட்டு வந்துட்டு ட்ரெமெண்டஸ். அதில் இருக்க சந்தோஷம் எதுவுமே இல்லை. அது இல்லாமல் அந்த சினிமா பார்த்துட்டு வந்து நாங்கள் இங்கே ஒரு ஷோ ஓட்டுவோம் எல்லாருக்கிட்டையும், அதில் அப்படி வந்தது இப்படி வந்தது, அவங்க அப்படி ஃபைட் போட்டாங்க. ஏன்னா பார்க்க மாட்டாங்க, மற்றவங்கள சினிமா பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் ஓட்டுற சினிமாவை பார்த்து தான் அவங்க சினிமா பார்த்த ஒரு ஃபீலிங் அங்கே வந்து கிடைக்கும். அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் எடுத்துட்டிங்கன்னா தாத்தா பாட்டிகள் உட்காந்து கதை சொல்லுவாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த விக்ரமாதித்தன் கதை ஆரம்பிச்சு அங்க போய் எண்டிங் பட் அவ்வளவுதான், மீதி நாளைக்கு அப்படின்றார். ஐயோ கொஞ்சம் சொல்லுங்க கெஞ்சி அதுக்கப்புறம் சஸ்பென்ஸோட தான் முடிப்பார் அவர் தாத்தா கதை சொல்லும் போது. அடுத்த நாள் தான் அதை மீதி கேட்கறதுக்காக. இது மாதிரி மறக்க முடியாத சந்தோஷங்கள் சூப்பர். திருவிழா அப்ப தேருக்கு முன்னாடி ஆட்டம் போட்டுட்டு போவோம் பாருங்க, அது லைஃப்ல மறக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஊர்வலம் வரும் தேர். அப்போ நாங்கள்லாம் ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆட்டம், ஒரு குத்தாட்டம், அப்படியே தேர் எண்டு நிலைநிறுத்துற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள். அந்த 2 சங்கிலிக்கு நடுவுல ஓகே. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மஞ்சள் பூசுவாங்க, குங்குமம் பூசுவாங்க, மறக்கவே முடியாது அந்த தேர் நாட்கள்லாம். 80s 70s எப்பொழுதுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஷோல என்னன்னா, 2 தரப்பிலும் உட்கார்ந்து இருக்கிறவங்க 80s கொண்டாடக்கூடிய மனிதர்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள். இவங்க 2 பேரும் இந்த காலகட்டம் பத்தி என்ன சொல்றாங்க பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஆன் இந்தியா TMT கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர்ஹா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். 80களின் அழகான விஷயம். எங்கள் ஊர் கும்பகோணம். நான் வந்து சென்னைக்கு வந்து இதுக்கு ஹாலிடேஸ்க்கு வருவேன். சண்டேஸ் அன்னைக்கு அந்த ஃபிலிம் போடுறப்ப எங்கள் பெரியம்மா பசங்க அந்த பேப்பரை வந்து சுக்கு நூறாக கிழிச்சு வச்சுட்டு எம்ஜிஆர் படம் போடுறாங்கன்னாக்கா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு போடானாக்கா அந்த பேப்பரை அப்படியே தூக்கி போட்டு அந்த மணி ஆட்டுவாங்க. நிறைய அந்த பெல் வச்சுருப்பாங்க வீட்டில், அதை அப்படியே ஆட்டிண்டு அந்த ஒரு கூத்து வந்து அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே மாதிரி நாங்கள் வந்து கும்பகோணத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருப்போம். அந்த எல்லா லேடிஸும் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே பேகை போட்டுட்டு அவர் ஓடி பிடிச்சி விளையாடணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் அதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓடி பிடிச்சி அப்படி விளையாடுவோம். விளையாடி முடித்த உடனே போய் அந்த கிணத்து தண்ணியை போய் அப்படியே எடுத்து குடிப்போம். இந்த ஓடி பிடிச்சி விளையாட தவிர வேற என்ன விளையாட்டுலாம் அப்போ விளையாடி இருக்கீங்க? கண்ணாமூச்சி, ஒளிஞ்சி விளையாடுறது, ஐஸ் பாய் அந்த மாதிரி. கோகோ, அந்த அந்த மாதிரி 2 கையை வச்சுட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது, தட் இஸ் அந்த மாதிரி விளையாட்டு. அந்த இது சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ஒரு குடம் ஒரு பூ பூத்தது, 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்தது, 3 குடம் தண்ணி ஊற்றி. ஐ ஃபர்காட் ஆக்சுவலி. வேற என்ன கொடுங்க 80களின் அழகு? சார் 80களில் பார்த்தீங்கன்னா சார், ஆண் பெண் நட்புங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கு. அந்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, அவங்ககிட்ட இருந்து லெட்ரு வரும், அதை போஸ்ட்மேன்ட்ட சொல்லி தனியாக ரிசீவ் பண்ணி தனியாக படிக்கிறது. அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதும். அந்த இன்லைன் லெட்டருக்குள்ளே சிக்ஸாக்காக டிசைன் பண்ணி எழுதுறது, ரவுண்டாக எழுதுறது, அம்புக்குறி போட்டு எழுதுறது. ஸோ அவங்க படித்த உடனே நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரணும். செகண்ட் டே ஆர் தேர்ட் டே இமீடியட்டாக ரிப்ளை வந்துடும். அதுக்கு இமீடியட் கவுண்டர் அடுத்த ரிப்ளை. ஸோ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3-4 லெட்டர்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த லவ் லெட்டர் கொடுக்கறது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தோழிகிட்ட போவாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, மாதம் ஒரு சாட்டர்டே வந்து லேடிஸை வந்து சினிமா கூட்டு போவாங்க. அந்த தேட்டருக்கு சொல்லுவாங்க, தேட்டரில் நாங்கள் படமே பார்க்க மாட்டோம், இந்த பின்னாடி தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். பின்னாடி பசங்க எதுவும் பண்ணுறாங்களா தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். மறுநாள் காலையில் பார்த்தோம்னா ஹாஸ்டலில் எப்படியும் 2-3 லவ் லெட்டர் கிடச்சிரும். தியேட்டருக்குள்ள எங்கே வச்சு எப்படி கொடுக்குறானே எங்களுக்கு தெரியலங்க. இந்த பசங்க எப்படி வர்றாங்கன்னே தெரியல, பசங்க வர்றாங்களா யார் மூலம் வர்றாங்க எப்படின்னே தெரியலங்கிறாங்க. அது அந்த லேடிஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க, பசங்களை இந்த விஷயத்தில் உண்மையில அப்ரிஷியேட் பண்ணணும். எப்படி கான்டாக்ட் பண்ணுறாங்கிறதே தெரிய மாட்டுது, ஆனால் கண்டிப்பாக லெட்டர் கொடுத்துட்றான். சில சமயம் கிஃப்டே கொடுக்குறான், ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். அந்த தியேட்டருக்குள்ள இருக்கும்போது ரொம்ப பியூட்டி. இந்த பொண்ணுங்க அதை எப்படி ஹாஸ்டலுக்கு கொண்டு வர்றாங்கிறது அது பெரிய விஷயம். அது ஒன்று இருந்தது. அப்புறம் வாக்மேன் இனிஷியலாக வந்த ஸ்டேஜ். அது மாதிரி அந்த சின்ன ரேடியோ இருக்கும், அதை வச்சுக்கிட்டு கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்குறது. கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்கும்போது ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ண என்ன செய்வோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பக்கத்தில் குறை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த டெலிவிஷனில் வர ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸ்கோர் கார்டு எல்லாம் நாங்கள் அந்த இடத்துல மேனுவலாக உட்காந்து எழுதுவோம். கமெண்டேட்டர் சொல்லுவார், 2 ஸ்லிப்ஸ் எனக்கு கல்லியும் நான் இங்கே சார்ட் போட்டு 2 ஸ்லிப் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி போட்டு காமிப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லைவா வந்து கிரிக்கெட் பார்க்குற ஃபீலிங்கை நாங்கள் அந்த காலத்திலே கொண்டு வந்து கொடுத்தோம். ஸோ 5 நாளுக்கு டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது ஃபுல் 5 days வீட்டில் உட்காந்து எல்லாம் ரசிப்போம். ரேடியோ பக்கத்தில் வச்சுட்டு சவுண்டாக வச்சுட்டு அந்த டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்குன்னு எங்களுக்கு கூட்டம் ரொம்ப வரும். ஓகே, இது ஒரு அனுபவமான அனுபவம். அப்புறம் கையெழுத்து பத்திரிகை, இது இந்த காலத்தில் யார் அனுப்பிக்கிறாங்க என்னன்னு தெரியல. அந்த காலத்தை நாங்களே கிரியேட்டிவ் பண்ணுவோம். கையெழுத்து பத்திரிக்கை புதுசாக கிரியேட் பண்ணி அதை ஃப்ரெண்ட்ஸை சர்க்குலேஷன் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கொஸ்டின் ஆன்சர் வாங்கி கதைகள் எழுதி அதில் படம் போட்டு அதை கொடுத்துருப்போம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அந்த புத்தகத்தை வச்சிருந்தேன். என் ஒய்ஃப்ட்ட காமிக்கிற வரைக்கும் வச்சிருந்தேன் நான். அந்த கையெழுத்து பத்திரிக்கை காலேஜுக்குள்ள சர்க்குலேட் பண்ணுவாங்க. காலேஜில் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் இளையராஜா MS விஸ்வநாதன் யார் பெஸ்ட்டு, இந்த ஃபைட்டை எப்போ பார்த்தாலும் நடக்கும் சார். இளையராஜா மியூசிக் இப்படி இருக்குமா, இந்த பிரேக்ல பாரு என்ன மியூசிக் போறான், MS விஸ்வநாதன் மியூசிக் தான் போறான், அப்போ அவர் தான் பெஸ்ட்டுமா. இளையராஜா இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, MS விஸ்வநாதன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃபைட் எங்களுக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். 80களில் பார்த்தீங்கன்னா மென்மையான காதல். யாரும் வந்து இப்போ வரா மாதிரி அவசரமாக உடனே பார்த்து ஐ லவ் யூ சொல்லி அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப மைல்டு அப்ரோச்சாக இருக்கும். ரொம்ப வந்து ஃபாலோ அப் இருக்கும், நிறைய கார்ட்ஸ் இருக்கும், நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து தேல் ட்ரை டு அட்ராக்ட் அஸ் சம்மார் அதவே எப்படியாவது வந்து இது பண்ணணும்னு நினைப்பாங்க. அதில் நம்ம வந்து வி ஹாவ் இது சூஸ் பண்ணிக்கலாம் யார் பெஸ்ட்டுன்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி என் பின்னாடி அந்த பையன் வரான், என் பின்னாடி இத்தனை பேர் வராங்கன்றது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கூட இருக்கும். ஓகே. 80களின் அழகு, 70களின் அழகு. என் கிராமத்தில் என் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் சார்.
நெல் காய வைக்கிற களம் இந்த மாதிரி இருக்கும். களத்தை ஒட்டிய உடனே மூணு வாழை மரம், பேயம்பழம்னு சொல்லுவாங்க. மரத்தை ஒட்டிய பக்கத்துலேயே மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு ஒட்டி இந்த பக்கம் திரும்ப பூவரச மரம், அதுக்கு பக்கத்தில் கொடுக்காப்பள்ளி மரம். கொடுக்காப்பள்ளி மரத்துக்கும் இந்த பூவரச மரத்துக்கு நடுவில் தட்டி கட்டி பொம்பளைங்க இருக்கிறதுக்காக ஒரு சின்ன மரப்பு கட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் ஊரில் பாத்ரூம். அதை விட்டுட்டு அப்படியே நோக்கி திரும்ப டிசம்பர் பூ, கோழி கொண்ட பூ. இதையும் தள்ளி போனீங்கன்னா மாங்காய் மரம், அது பேர் பச்சரிசி மாங்கான்னு பேர். மாங்காய் மரத்தை ஒட்டி இன்னும் குண்டு மாங்காய். அப்படியே வேலி பூரா ஒரு 12 தென்னை மரம். எல்லா தென்னை மரமும் நான் ஏறுவேன், இன்றைக்கும் தென்னை மரம் ஏறுவேன். அப்படியே வேலியை முடிக்கிறதுக்காக பனைமரம். ஸோ தென்னை மரமும் பனை மரம் தான் இருந்தால பனங்காய். அதை போடுறதுக்காக வீட்டில் குப்பை கொட்டினா குப்பையை கூட்டி எடுத்து போடுறது ஒரு குப்பை மேடு. அந்த குப்பை மேட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒன்று மீன் பிடிக்கிறதுக்கு புழு எடுக்கிறதுக்கு குப்பை மேடு எடுத்துப்போம், அல்லது பனங்காய் கொட்டையை நட்டு வச்சா அது கீழே தான், ஏன்னா மோட்டரில் நட்டால் தான் கீழே இறங்கி போகும் டைம் பாஸ்க்கு. அதையே விட்டு தள்ளி போனால் நெல்லிக்காய் மரம், அப்படியே எலுமிச்சை மரம், கீழே கிணறு, இருவாச்சின்னு ஒரு மரம் இருக்கும், இருவாச்சி இலை, தென் மருதாணி இலை, சப்பாட்டா பழம் இருந்துச்சு வீட்டில், சீத்தாப்பழம் இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு போனால், நான் வந்து அந்த காலத்தில் காசு கிடையாதுங்களா, ஓனம் அடிச்சு போச்சு வச்சா காசு கிடைக்கணுங்க. ஓனம் அடிச்சு போச்சு வச்சு, ஆமாம் 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 சொல்லுவாங்க. டெய்லி 2 ஓனம் அடிச்சு போச்சு வைப்போம், காசு தான் வராது. ஊருக்கு வெளியில் அழகான ஒரு ஏரியில் போனாக்கா தொப்புக்கடின்னு குச்சிடுவாங்க. அதுக்கு பேர் எகிரி ஒரு 3 டை வச்சுட்டு மதகு இருக்கும். இந்த டோரை திறந்து விட்டாக்கா நான் வேல்முருகன் இன்னும் இருக்காங்க, இதுக்குள்ளே பூந்து மூச்சு முட்டி அந்த பக்கத்தில் மதகுக்கு கதவுக்கு உள்ளே பூந்து வெளியில் வரணும். யார் ரொம்ப தூரம் போகிறோமோ அவங்க ஜெயிச்சவங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தா நீர்க்கோழின்னு இருக்கும். நீர்க்கோழி பிடிக்கிறது எப்படி தெரியுங்களா, பானையில் வெள்ளையாக சுண்ணாம்பு தடவி குளத்தில் விட்டுரும், ஏரியில் விட்டுரும். அந்த நீர்க்கோழிக்கு அது சாதாரண பானைன்னு நினச்சி பழகிற வரைக்கும் அது கிட்ட வர யோசிக்கும். என்னைக்கு அது பானை மேலே வந்து உட்காருதோ அன்னைக்கு பானையை தூக்கி தலையில் வந்துட்டு நாங்கள் குளத்துக்குள்ளே போயிடும். ஸோ கண்ணு வெளியில் தெரியும், நீர்க்கோழி பழகின பானைன்னு வந்து உட்காரும். பிடிச்சி உள்ளே போட்டால் அப்படியே மாமா மச்சா உட்காந்து, மச்சான் நீ வானல் எடுத்தா நான் எண்ணெய் எடுத்தாரேன், 2 பேர் சேர்ந்து அங்கே. 2வது வயலெலி, எத்தனை பேர் வெக்கலாம் படவே இல்லை, வயலெலியை ரசித்து சாப்பிடுவோம் சார். ஏன்னா கிராமத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் வயலெலி ஒரு சின்ன உணவு. சாயங்காலம் கபாடி விளையாட ஆரம்பித்தா விளையாடுவோம், இருட்டு வர வரைக்கும் விளையாடுவோம். இருட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஐஸ் பாரி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா ரேடியோ வச்சுட்டு இருப்பாங்க. என்ன உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அந்த பாட்டு வந்துச்சுனாக்கா ரைட்டு தூங்க போகிற நேரம் ஆச்சு. 7:30 மணிக்கு அந்த ஆடிச்சுன்னா 8 மணி வரைக்கும் உரை சித்திரம் நாடகம்லாம் வேறு வரும். முழு பரிசை லீவ் விட்டால் வீடு கடல் மாதிரி இருக்கும். 4 அத்தை பொண்ணு, மைக்கில் பேசுகிறோம் பயமாக இருக்குது. 4 அத்தை, எல்லா அத்தைக்கும் மினிமம் 2 பொண்ணு, 2 பசங்க. வந்தாக்கா நான் தான் அந்த வீட்டுடைய ஒரே ஆண் வாரிசு, நான் தான் ஹீரோ. 3 டயர் வண்டி வந்துச்சுன்னா அன்னைக்கு கோதுமை சோறு ஸ்கூலில், 4 டயர் சக்கரை ஒருத்தர வண்டி வந்துச்சுன்னா அன்னைக்கு அரிசி சோறு. ஆக மொத்தம் ஸ்கூலுக்கு போனால் சோறு உண்டு. வீட்டில் இருந்தால் கூழ் தான். ஸோ கூழ் பெருசா சோறு பெருசா. எந்த ஊர் நீங்க? வாக்கூர் சார், விழுப்புரத்துலேருந்து 16 கிலோமீட்டரில் உள்ள வாக்கூர். ஓகே. மிலிட்ரிலேருந்து வருவாங்க. அந்த மிலிட்ரி வரும்போது அந்த ஊர் மக்களே அந்த மிலிட்ரி விட்டு கிடப்பாங்க 1 வாரத்துக்கு. காரணம் வந்து ட்ரிங்க்ஸு, அதுக்காண்டி கிராமத்து மக்கள் அது 1 வாரத்துக்காண்டி அவங்ககிட்டே கிடப்பாங்க. அது தரமாட்டார். அது ஏங்கி கடைசியில் ஒரே ஒரு மடக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு மடக்கான 1 வாரம் சொல்கிறேன் வேலை செஞ்சுட்டு இருப்போம். எஸ், அவங்கள்ட்ட கொடுங்க, சாப்பிட்டு கொடுங்க. சைக்கிள் பழகிறதுக்கு கொஞ்சம் காசு தான் பையில் இருக்கும். ஆனால் சைக்கிள் எடுத்து ஓட்டுறது, தேவையில்லாத சந்தெல்லாம் சுற்றுறது. காரணம்னா சில பேரை சந்திக்கிறதுக்காக போய் அவங்க வீட்டுக்கிட்டே போய் நிற்கிறது, இது மாதிரி இருந்தது. திருவிழா வந்துருச்சுன்னா என் தாத்தா எங்கள் மாமா அவங்கெல்லாம் வருவாங்க. இப்போ அது மாதிரியான மாட்டு வண்டிகளே இப்போ பார்க்க முடியல. அப்போது ஆயிரக்கணக்கான வண்டிகள் வரும். சித்தரெல்லாம் 10 நாள் திருவிழா நடக்கும். அழகர் கோயிலேருந்து வருவாங்க. அதில் முக்கியமானது என்னென்னா, ஆடு வந்து அறுத்து அங்கே சாப்பிட்டது போக எங்கள் கோயிலில் அதை இந்த உப்பு கண்டம்னு சொல்லுவாங்க, அதை கோர்த்து அந்த வண்டி முழுக்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தொங்க போட்டிருப்பாங்க. அந்த வண்டியில் அப்படியே வந்தவுடனே இந்த மாமாலாம் பார்த்தா இவ்வளோ பெரிய மடிப்பரிசு வச்சுருப்பார். இப்படி மடக்கி இருக்கும். அது அதை இப்படி எடுத்து இப்படி நீட்டி இந்த ஒரு கை உள்ளே போயிடும். உள்ளேருந்து எடுத்து ஒரு ரூபா 8 அணா இவ்வளோதான் கொடுப்பார். அதை வச்சுட்டு ஃபுட்பால் விளையாடுவோம். அங்கே அப்போ எங்கள் பகுதியிலலாம் கிரிக்கெட்டெல்லாம் கிடையாது. அந்த வடக்கு பகுதியில் ஃபுட்பால் ஹாக்கி ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பெட் கட்டி விளையாடுறது, அதுக்கு காசு பத்தாது, வீட்டில் காசு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது. அதே போல் அறுவடை நடக்கும் வயலில். எங்கள் பகுதியில், எங்கள் வீட்டு பக்கத்தில் அறுவடை நடந்தால் ஒரு ரெட்டை தோசைன்னு ஒரு தோசை போட்டு கொடுப்பாங்க சார். ஒரு தோசை, அதில் கருப்பட்டி,
அதுக்கு மேலே இன்னொரு தோசை அது வச்சு கொடுப்பாங்க. அப்போ அம்புலி மாமா புத்தகத்தை தேடி தேடி ஒரு வீட்டில் தான் வாங்குவாங்க. அதை படிச்சுட்டு அவங்க வச்சுருப்பாங்க. அதை போய் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி பசங்களோட போய் அதை எடுத்து படிக்கிறது. காதலை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா தமிழ் டீச்சர். அந்த கால பெண்கள் காதலிக்கிறது மென்மையாக இருக்கும். மாமா பையன் வருவான் வீட்டுக்கு, பேசக்கூடாது, நாணமாக இருக்கும். அப்படி சைடில் ஓர கண்ணால் பார்த்து ஏதாவது போகிற மாதிரி போயிட்டு இப்படி தாவணி எடுத்து விட்டுட்டு அப்படி போயிட்டு அவனு என்ன விடலை பருவத்தில் அவன் என்ன செய்வான், சரி அத்தைக்கு தெரியக்கூடாது மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் அந்த மாதிரி. ஒரு ஹாலில் படுக்கும்போது மாமன் மகன் அந்த கொடியில் படுத்திருப்பான், அத்தை மகன் இந்த கொடியில் நடுவில் கழுடு கட்ட எல்லாம் எப்படி தான் பேசுவாங்களோ என்ன தான் செய்வாங்களோ ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை நகர்ந்து லெட்டர் போய்கிட்டே இருக்கும். இந்த வாய்க்காலில் வந்து குளிக்க போகும்போது அந்த காலத்தில் பெண்கள்லாம் அந்த மார்பு வரைக்கும் பாவடை தூக்கி கட்டிட்டு குளிப்பாங்க. அப்போ ஆண்களுக்கு படித்துறை தனியாக, பெண்களுக்கு படித்துறை தனியாக, ரொம்ப ஒழுக்கம். அந்த வாய்க்காலை தாண்ட ஒரு தென்னை மரம் பாலம் போட்டிருக்கோம். இந்த பசங்க சேர்ந்து வரும்போது அவனுடைய அத்தை பெண்ணோ அல்லது மாமா பெண்ணோ சடார்னு குளிச்சுட்டு இருக்கோம், தண்ணிக்குள்ளே உட்காந்துருவாங்க, கழுத்து வரைக்கும் தான் இருப்பாங்க. ஏய் போயிட்டானா பாரு அப்படின்னு கேட்பான். அதே மாதிரி திரைப்படம் போவேன் நான் என்னுடைய சின்ன வயசில். அங்கே சிவாஜி கணேசனோ பத்மினியோ லவ் சீன் பண்ணா எனக்கு என்ன வைக்காம இருக்கும். உடனே நம்ம பார்க்குறோமே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களான்னு பார்த்தா அவங்க நமக்கு மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ரேடியோ சொல்லும் பொழுது இன்று செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி அப்படிங்கிற குரல்ல இருக்கிற கம்பீரம் இன்னைக்கும் செய்தி கேட்கும் போது அந்த ஞாபகம் தான் வரும். அது வரும். இன்னொன்று லைப்ரரி, வீட்டுக்கே லைப்ரரி, லெண்டிங் லைப்ரரி வரும். அப்போ வந்து பெண்கள் அதிகம் லைப்ரரி யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு வேணுங்கிற புத்தகங்களை தினையும் எடுத்து நம்ம வீட்டில் லைப்ரரி புக்ஸ் படிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சது. அது ஒரு மறக்க முடியாது. அந்த நேயர் விருப்பம் கேட்கும் பொழுது அந்த பின்னணி பாடகர் யாரு, பாடகி யாருங்கிறது இன்னைக்கும் மறக்காம வரிகள் மூலமா தெளிவா பாடலையும் சொல்ல முடியும், இந்த பாட்டை பாடினது யாருன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மென்மையான இசையும் சங்கீதமும் அப்போ கேட்கறதுக்கு நேரமும் இருந்தது, ரசிக்கக்கூடிய நேரமும் இருந்தது. அதே மாதிரி ஸ்கூல் லைஃப்ல படிக்கும் பொழுது அந்த மத்தியான நேரத்தில் உட்கார வச்சு ஒரு டைம்ல வினாடி வினா நிகழ்ச்சின்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு கேட்பாங்க. அப்போ அந்த எந்த டைம் அந்த ப்ரோக்ராம் வரும் நம்ம அரேஞ்ச் பண்ணி டீச்சர்ஸ் உட்கார வைக்கும் பொழுது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு அது இடம் கொடுத்ததுங்கிறதும் மறக்க முடியாது. சூப்பர். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர்ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர்ஹாப். இரு தரப்பிலும் 80களில் இளைஞர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய அழகான நினைவலைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலா 80கள் அப்படியே ஒரு பீரியடுக்கு போய் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுறதுலேருந்து காதல் கடிதம் பரிமாறிக்கிறதுலேருந்து அவர் அப்படியே ஒரு லிஸ்ட்டு சொன்னார். அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த கிராமம் எப்படி இருக்கும், ஒளியும் ஒளியும், அப்புறம் வாடகை சைக்கிளு, திருவிழா, 10 நாள் மண்டபப்படி, தேர் இழுப்பு, அதுக்கு முன்னால் டான்ஸு அப்படின்னு ஒரு ரம்மியமான ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. கிரீன் அப்படிலாம் சொன்னாலும் கூட 80களின் உண்மையான முகம் என்ன, அப்போது எந்த அளவுக்கு ஏழ்மை இருந்தது, அது எவ்வளவு கொடுமையானது. 80களில் நான் சென்னையில் ஒரு மாணவனாக, பள்ளிக்கூட மாணவனாக இருந்தேன் 70களில். அப்போ இந்த கை ரிக்ஷா இழுத்துட்டு போகிற ஒரு சூழல் உட்கார்றப்ப, எங்கள் மதரோட அந்த வண்டியில் உட்காந்து போகிறப்ப, அது சென்னையோட அழகே அப்போ கை ரிக்ஷா தான். ஆனால் அதே நேரத்தில் உட்காந்துருக்கிறப்ப அந்த வயதான ஆட்கள் அதை இழுத்துட்டு போகிற பார்க்குறப்ப ஒரு கஷ்டம் அப்படின்னு இருக்கும். அதே நேரத்தில் சைக்கிளில் போகணுன்னா இரவு நேரத்தில் போகிறப்ப டைனமோ வச்சுருந்த சைக்கிள் வச்சுருக்கேன், கொஞ்சம் பணக்காரன். அது சாதாரண லைட் எழுதுனா அதில் எண்ணெய் ஊற்றி திரியை கொளுத்தி போகணும். இப்படி போகிறப்போ ஒரு வேளை காற்றுல அணைஞ்சு போயிடுச்சுன்னா போலீஸ்கார்ட்ட மாட்டிப்போம். அப்போ போலீஸ்காரங்களாம் எப்படின்னா, இப்போ தொப்பை உள்ளே இருக்கும், பேண்ட்டு தொப்பை மாதிரி அப்போ அவ்வளோ பெருசாக இருக்கும், அரை ட்ரௌசர், அந்த கால் அரைக்கா ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த கால் ட்ரௌசர். அவங்கள பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும். அந்த சைக்கிளில் போகிறப்ப கரெக்டாக அதை அணைஞ்சு போகவும் பிடிச்சிருவாங்க. கிராமங்கள் பக்கம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளுக்கு லைசன்ஸ் இருக்கும், இந்த பச்சையாக ஒட்டி லைசன்ஸ் நம்பர் இருக்கும். இந்த லைசன்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிட்டீங்கன்னா சைக்கிளை பிடிச்சி வச்சுப்பாங்க ஒரு இடத்துல. அதை விட முக்கியம் என்னென்னா, ஒரு பஞ்சாயத்துலேருந்து இன்னொரு பஞ்சாயத்து கிராஸ் பண்ணாலே லைசன்ஸுக்கு தனியாக பணம் கட்டணும். அந்த மாதிரி சூழலுக்கு ஒவ்வொரு வட்டத்துக்கும் அடுத்த வட்டம், ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊர் கிராஸ் பண்ணாலே அந்தந்த பஞ்சாயத்து சொல்கிற விலை தான், வரி தான் நம்ம கட்டணும் லைசன்ஸு. சைக்கிள் ஒரு ஊரில் இன்னொரு ஊர் போட்டு. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி அந்த சமயங்களில் வந்து ரயிலில் வந்து அரிசியெல்லாம் கொண்டுறக்கூடாது. ஒரு 5 கிலோ அரிசியை நீங்க நைஸா மறைச்சு ரயில் கடையில கொண்டு வந்தா கூட பார்த்துட்டானா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 80களின் ஏழ்மையும் வாழ்க்கையும் எப்படிப்பட்டது?
80களில் வந்து பண வசதியே கிடையாதுங்க. நாளெல்லாம் உழைச்சோட 1,4 ரூபாய் கூலி, 1,000 ரூபாய் கூலி தான். அந்த 1,000 ரூபாய் 1,4 ரூபாய் கூலி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் சமைச்சு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையில தான் 70, 80ல் பிள்ளைங்களும் கணவன் மனைவி அத்தனை பேரும் வாழ்ந்தாங்க. அப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்க கூட அவங்க வந்து வசதி இல்லாமல் தான் படிக்க வச்சாங்க. விலைவாசி வந்து குறைச்சலாக இருக்கும், ஆனால் வாங்குறதுக்கு பணம் இருக்காது. தங்கம் வந்து ஒரு சவரன் 160, 150 தான் அப்போல்லாம் இருந்ததுங்க. 70, 70க்கு மேலே. ஆனால் ஒரு சவரன் தங்கம் கால் சவரன் தங்கம் 2 கிராம் வாங்க கூட அந்த வீட்டுங்களில் சில வீட்டுங்களில் சூழ்நிலை காசு இருக்காது. மிக மிக வருத்தத்தோட தான் வந்து அந்த 70, 80 நகர்த்திக்குன்னு வந்தாங்க. 70, 80 நகர்த்திக்குன்னு வந்தாங்க. அரிசி பஞ்சம் நிறைய தான் இருந்தது. எங்கள் சொந்த நிலத்தில் விளையிற நெல்லையே எங்களால் நைட்டோடு நைட்டு ஒரு லாரியில் தான் ஏற்றின்னு வருவோம். அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிடும். அவங்களுக்கு அந்த மாமல் கொடுத்துட்டு தான் என் சொந்த நிலத்து அரிசியை என்னால் எடுத்துன்னு வர முடியும். ஓகே, வேற என்ன இந்த கஷ்டப்பட்டோங்கிறீங்களே, 80களின் கஷ்டங்கள் என்ன? கூட்டு குடும்பமாக இருக்கிற போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வாங்கி கொடுக்குற சௌரியம் இருக்கும், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு வசதி இருக்கும். படிப்புலேயும் அவள் கெட்டிக்காரியாக இருந்தால் அவளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சுமாராக படிக்கிறவளுக்கு நீ படித்தது போருன்ற மாதிரி படிப்பையும் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமும். நல்லா படிக்கிறவங்க மட்டும் தான் கொஞ்சம் படிக்கவே முடியும். அதை அவங்களும் ஒத்துப்பாங்க. அப்பா அம்மாவோட வசதியை பார்த்துட்டு அவங்களும் ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி பண்டிகைன்னு வரைச்சே கூட்டு குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ரோல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுதான் அத்தனை பேருக்கும் ஒரே ஸ்கர்ட்டு, ஒரே இது, அந்த மாதிரி ஒரு இது. ஒரு பென்சில் வாங்கணுன்னாலும் அந்த பென்சில் தீர்ற வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான். பென்சில் 2 வெட்டி ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்களே. அதே மாதிரி சாப்பாடுன்னு வந்தால் கூட வந்து சில குடும்பத்துக்கு வருவாய்க்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு பிசிஞ்சு, உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டாஞ்சோறுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பிசிஞ்சு ஒரு நடுவில் எங்கள் அம்மா உட்காருவாங்க. சுற்றி நாங்கள் உட்காந்து ஒரு வாய் வாங்கிட்டு அதுலேயும் அந்த மூத்த பொண்ணோ இல்லை மூத்த பையனோ அட்ஜஸ்ட் பண்ணி எழுந்துட்டுருணும். அந்த மாதிரியெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வளர்ந்தவங்க. ஓகே, இந்த நெருக்கடி எல்லாத்தையும் நீங்கள் நிலாச்சோறு கூட்டாஞ்சோறுன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. எங்கே போனாலும் நோ வேகன்சி இருக்கும். அப்படியே வேலை கிடைச்சாலும் போஸ்ட்மேன் வருவானான்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரோட்லேயே நின்று வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவன் போஸ்ட்டில் அமுச்சிருந்தா கூட நமக்கு கை கூட வந்து சேர்ந்துருக்காது. அவ்வளோ ஒரு வறுமையான காலங்கள். ஊருக்கு வெளிப்புறமாக வந்து காலனிஸ் நல்லா தெரியும். காலனிஸ், அதாவது நான் ஈவன் எலெக்ஷன் டியூட்டிக்கு போகும்போது வந்து என்னை வந்து அங்கே ஒரு ஸ்கூலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. போகும்போது அங்கே இவர்கிட்ட விஏஓகிட்ட நான் அங்கே போனேன்னு சொல்லி கேட்டேன். என்னை கொண்டு போய் விடுறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை. ஏன்னா பிகாஸ் தட் அந்த ஏரியா காலனியோட ஏரியா. நீ போ நான் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருந்தது. சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஹையஸ்ட் பீக்கில் இருந்த பீரியட் அது. ஓஹோ, ஓகே. பக்கத்தில் அப்போ வந்து லேபர்ஸை வந்து ரொம்ப சாப்பாடு கொடுத்து அது மாதிரி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருந்தோம். 5 ரூபா 10 ரூபா. ஆனால் இப்போ வந்து நிர்ணயப்பட்டிருக்கு. அவங்களோட சேலரி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வேலை பண்ணுறாங்க. பிச்சைக்காரங்க நிறைய இருந்தாங்க. வீடு வீடாக வந்து பிச்சை எடுத்துட்டு தான். லெப்ரசி நிறைய இருந்தது. தள்ளு வண்டியில் பிச்சை எடுப்பான். இப்போ அது ஒழிச்சிருக்காங்க. சம பாயிண்ட்டுங்க, 3 நச்சு பாயிண்ட். ஒன்று லேபருக்கான சம்பளம், லெப்ரசி இப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது, அண்டு பிச்சைக்காரர்கள் நிறைய வீடு. அப்புறம் சிமெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீடு கட்டுறதுன்றது கனவு தான் சார். சிமெண்ட் வந்து கோட்டாவில் கிடைக்கும். வருமானம் வந்து ஒரே ஆண் சம்பாதிப்பான், 10 பேர் அவங்க சார்ந்து இருப்பாங்க. அந்த பெண்கள் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் திட்டுவானோ சாப்பாடு கொடுப்பான்னு அந்த ஒரு சுச்சுவேஷன். எதுவும் சொல்ல முடியாது, சொன்னால் அடி விழும். அந்த மாதிரி மனைவி அடிப்பாங்க, சுட காஃபியை மூஞ்சில கொட்டுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். 80s கோல்டன் பீரியடுங்கிறீங்க, சுடு காப்பியை மூஞ்சில ஊற்றிருக்கிறாங்க. அது மாதம் வந்து சம்பளம் 200 ரூபாங்க. ஒரு ஃபேன் கூட வாங்க முடியாது. ஃபேன் விலை 400 ரூபா. ஃபேனே வாங்க முடியாது. ஃபேன் இல்லாமல் இருந்தால் இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் சம்பளம் 200 ரூபா, ஃபேன் விலை 400 ரூபா. இப்போவே ஃபேன் விலை 400 ரூபா தானேங்க. எந்த வசதியுமே இல்லாத காலம் அது. உண்மையால் சொல்ல போனால் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடிச்சிட்டு ஒருத்தன் ரோட்டில் சாதாரணமாக உளறிட்டு போனாலும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவனோட குடும்பம் வந்து ஒதுக்கி வைக்கப்படும். இது 70, 80ல் நிதர்சனமாக நடந்த உண்மைகள். ஒரு சின்ன ஜாதிய பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணி அங்கே இருக்கிற ஊரில் உதவாகிற ஆளுங்கள்லாம் ஒன்றா கூடி உட்கார வச்சுக்கிட்டு அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட காலங்கள் அந்த 70, 80. அடுத்து சொல்லணும்னா சார், பசிச்ச வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்காது. அம்மாகிட்ட போய் சாப்பாடு கேட்டால் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் மிளகாத்தூள் வாங்கி அப்போ மிளகாத்தூள் கிடையாது, மிளகா வாங்கி தனியாக வாங்கி 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த அம்மா அம்மியில் அரைச்சி சாப்பாடு கொடுக்குறதுக்குள்ளே 3/4 மணி நேரம் ஆகிடும். அந்த பசிச்ச குழந்தை உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும்.
சாப்பாடெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் குழம்புலாம் அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது அந்த காலகட்டத்தில். விறகு வச்சு தானே சமைக்கணும். விறகு வச்சு சமைக்கணும். அந்த அம்மியில் அரைப்பாங்க பாருங்க சார், அதெல்லாம் இவங்க சும்மா நாச்சுக்கும் சொல்லிக்கிறது அதில் இருக்கிற சுகம் வருமா, என்ன அதில் சுகம், அதில் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. இவங்க சும்மா நாச்சுக்கும் பில்டப் கொடுக்குறது. உண்மை நிஜம் என்னன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மெட்டர்னல், நான் ஒன்று சொல்கிறேன் சார், மெட்டர்னல் டெத் என்று சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இந்த தாய்மார்களை காப்பாற்ற முடிஞ்சதா? என்னுடைய அக்கா இல்லை சொல்லுங்க அங்கே, ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ தான். 1983 சார் 5 கிலோமீட்டர் ரத்தம் சிந்தியே போயிட்டு இறந்தாங்க. நம்மளை காப்பாற்ற முடியல. அதே 83 நடந்தது தான். அந்த காலகட்டத்தில் ஒரு தாய்மாரை காப்பாற்ற முடியல. அன்னைக்கு மெட்டர்னல் டெத்தினுடைய சதவீதம் 63%. 1000 தாய்மார்கள் பிரசவித்தால் 63 தாய்மார்கள் இறந்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, 70 80 சாரு கிணத்துல குதிச்சோங்கிறாரு. அந்த கிணத்துல ஒரு தாழ்ந்த ஜாதிகாரம் குதிச்சா அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த கிணத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் கச்ச 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 கச்சன்னு அக்கா கல்யாணம் ஆயிட்டு குடும்பத்தில் பண்டிகைக்கு வீட்டில் வந்தான்னா 4 புள்ளி தங்கச்சி 5 புள்ளி எட்டுட்டு வரா. இதெல்லாம் அந்த காலத்தினுடைய அவலங்கள். இன்னைக்கு எந்த குடும்பத்தில் 5 6 புள்ளியை நம்ம எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கோம்? போகிறதே இல்லை. இதை மாதிரி சார் அந்த காலத்தில் போலியோ நோய் வந்து அந்த குழந்தைகள் செத்தது ரொம்ப கேவலமான சாவு சார். ஓகே, ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கை முறை அப்போது இருந்ததாக நீங்க பதிவு பண்றீங்க. நிச்சயமாக வேற 80களின் உண்மை முகம் என்ன? பக்கத்துல 80களின் உண்மை முகம். 80ல உண்மையான முகம் என்னன்னா, எனக்கு வந்து நான் பார்த்தது, எனக்கு அந்த கெரசின் ஸ்டவ், கெரசினே கிடைக்காது. அப்போ ஸ்கூல்லேருந்து எக்ஸாமினேஷன் இருந்தால் வீட்டில் அண்ணா இருந்தானா அண்ணாவெல்லாம் க்யூக்கு அனுப்ப மாட்டாங்க. அவன் படிக்கணும் பொம்னாண்டி குழந்தைங்க போய் க்யூவில் போய் நில்லுங்கன்னு சொல்லி நாங்கள் போய் க்யூவில் நின்று கெரசின் வாங்கிட்டு வந்து பண்ணினா தான் சமைக்க முடியும். நிறைய பொன் குழந்தைகளுக்கு வந்து நிறைய வீட்டு வேலை படிக்கிறதே வந்து அறிவு வரணும்னு பொன் குழந்தைகளை படிக்க வச்சதே கிடையாது. பிஏ படித்தா எம்ஏ மாப்பிள்ளை கிடைக்கும், எஸ்எஸ்எல்சி படித்தா பிஏ மாப்பிள்ளை. ஒரு பிஸ்னஸ் லைக்காக தான் அந்த பொன் குழந்தைகளை படிக்க வச்சாலே அது ரொம்ப மனசு வேதனையான விஷயம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை, ஆம்பளை பிள்ளைங்க தான் முக்கியம். சாப்பாடு சர்விங்கில் கூட அவளுக்கு நிறைய காய் இருக்கும், எங்களுக்கு கம்மியாக தான் சார் காய் இருக்கும். நான் உண்மையை சொல்கிறேன். அதெல்லாம் சொன்னான்னா என்னடி அவன் சாப்பிட்றத கண்டு இப்போ இது பண்ணுறியாடி, அவன் தாண்டி நாளைக்கு குடும்பத்தை பார்த்துக்க போகிறான். இது நிறைய பெண்கள் சொல்லிட்டாங்க. யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. ஆர்குமெண்ட் சேர்க்காக சொல்லக்கூடாது. நிறைய பெண்கள் சொல்லிட்டாங்க பெண்களுக்கு வந்து ஒரு 2ஆம் நிலை முக்கியத்துவம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உணவு அதுலேயே ஆண் பெண் பேதம் இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. அது உண்மையான்னு கேட்குறேன். இது 100% உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பசங்க வந்து நல்ல எதிர்காலத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான்னு ஒரு எதிர்பார்ப்பு பெற்றோரிடம். அதனால பெண்களுக்கு கொஞ்சம் உணவு கம்மி. பையனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுப்பாங்க, பெண்ணுக்கு எடுக்க மாட்டாங்க. உண்மையை தான் சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஷோல என்னன்னா, 2 தரப்பிலும் உட்கார்ந்து இருக்கிறவங்க 80s கொண்டாடக்கூடிய மனிதர்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள். இவங்க 2 பேரும் இந்த காலகட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்க பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், co-presented by Butterfly Power Hub. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், co-presented by Butterfly Power Hub. பொதுவாகவே அந்த காலத்தை புகழுதல் என்பது நீண்ட கால ஒரு பழக்கம் நம்ம தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும். ஆனால் முதல் முறையாக உண்மையிலேயே 80கள் ஒரு பக்கம் இந்த ரசிக்கும்படியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன, 80களுடைய இன்னொரு முகம் என்ன அப்படிங்கிறத முதல் முறையாக நீயா நானால நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். நான் ஒரு பேங்க் அஃபிஷியல். 72 தான் பேங்க்ல ஜாயின் பண்ணேன். சரி, எங்களுக்கு உடனே பேங்க்ல லோன் கிடைக்கும் வெஹிக்கிள் வாங்க. ஆனால் இப்போ வெஹிக்கிள் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னு? என்ன ஸ்கூட்டரே கிடைக்காது. இப்போ ஒரு ஸ்கூட்டர் வாங்கினீங்க 6 வருஷம் புக்கிங்க்கு வெயிட் பண்ணணும். 6 வருஷமா? ஆமாம், 6 வருஷங்க ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் அப்படி 6 வருஷம் 8 வருஷம்? ப்ரொடக்ஷன் லோ, அதுலேயும் வந்து என்ஆர்ஐ கோட்டான்னு நிறையா தனியாக வச்சுருவாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல் கோட்டான்னு தனியாக வச்சுருவாங்க. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ பணம் இருந்தாலும் சிக்கல் தான். பணம் இருந்தாலும் சிக்கல். பணம் இருந்தாலும் வசதிகள் அனுபவிக்க முடியாது, பணம் இல்லாட்டியும் வசதிகள் அனுபவிக்க முடியாது. 3வது பொண்ணா எங்கள் வீட்டில் இருக்கேன். நான் அந்த யூனிஃபார்மு புதுசு போட்டதே இல்லை சார். ஏன்னா எங்கள் பெரியக்கா சின்னக்கா அடுத்தது எனக்கு புக்கும் அதே மாதிரி தான் மாறும். இதில் ஒரு பெரிய நான் அனுபவித்த சந்தோஷம் என்னென்னா, அந்த மேக்ஸ் மட்டும் நான் போகிற கிளாஸ்லலாம் மாறும். அதனால் அந்த புது புக்கு வாசனையை நான் பார்த்துருக்கேன். ஸோ கவர்மெண்ட் சிலபஸ் மாற்றினாலே ஒழிய புது புக்கு கிடைக்காது. சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஏறணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார். நான் 70s பிறந்தேன், 80s தான் சார் எனக்கு அந்த ஆசை நிறைவேறிச்சு. அந்த மாதிரி வீட்டை விட்டே கூட்டுன்னு போகாத ஒரு சூழல்.
பஸ்ஸிலே கூட்டி போக மாட்டாங்களா? ஆஹா. அதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. வாய்ப்புகளே இருக்காது. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் எங்களுக்கு. இங்கேருந்து அங்கே பக்கத்துலேயே தான் ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் நாங்கள், அவ்வளோதான். 80களின் உண்மையான முகம், அந்த காலகட்டத்துடைய உண்மையான பிம்பம் என்னவாக இருந்தது? நாமக்கல் மாவட்டம் வேலூர் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80ஸ்லாம் வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப அந்த விவசாயத்து கூலி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் சந்தை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மத்தியானம் வந்து அந்த விவசாயிகள் அந்த வேலை செஞ்ச அந்த வாரம் பூரா வேலை செஞ்சவங்க அந்த கூலி காசுக்காக வந்து நிற்பாங்க பாருங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நிற்பாங்க. அந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், அவங்க உடனே எடுத்து கொடுத்துடலாம். அந்த இவங்கெல்லாம் இந்த நிலக்கலாறுகள்லாம். ஆனால் அவங்க வந்து உடனே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட என்னமோ பணம் நிறையா இருக்குது, உடனே கூலி ஆளுக்கு கொடுத்துட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த நோட்லாம் போட்டு எழுதி வைப்பாங்க சார். அந்த திங்கக்கிழமை எத்தனை நாள் போனாங்க, செவ்வாய்க்கிழமை எத்தனை நாள் போனாங்க, அதிலெல்லாம் டோட்டல் கணக்கு பார்த்து அவருக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாம் போட்டு எடுத்து எழுதி வச்சிருப்பார். இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமை எத்தனை நாள்டா போனேன், 3 நாளாக போனேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வேணும்னே. இதெல்லாம் சொல்லி இழுக்கடிச்சு கொடுத்து அவர் வந்து அந்த கூலி ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 மணிக்கு வந்தால் 4-4:30 மணிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு போய் அவங்கள அந்த வார சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு இருட்டினதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. இது மாதிரியெல்லாம் காலகட்டங்கள் தான் இவங்க சொல்கிற அந்த 1980 இருந்ததுங்க சார். நிலக்கிழார்கள் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. இருக்கும், ஆனால் வேணும்னே கொஞ்சம் அவங்க டிலே பண்ணி கொடுக்கறது. இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு அவங்கள தேடி தேடி கூப்பிட்டு 10 ரூபா கூட வாங்கிக்க, 20 ரூபா கூட வாங்கிக்கன்னு கேட்டு காசு கொடுத்து வேலைக்காரங்களுக்கு அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு காசு கொடுக்குறோம். அன்னைக்கு வேணும்னே வெயிட் பண்ண வச்சாங்க. ஆமாங்க. ஓகே சார், அது மட்டும் இல்லைங்க சார். இன்னொரு விஷயம், இப்போ அவருக்கு வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து ஒரு 800 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அமௌண்ட்டுக்கு. இந்த 800 ரூபாயும் கொடுக்க மாட்டார். நீ 800 ரூபா வாங்கினா செலவு பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு 300 ரூபா பாக்கி வைப்பார். இவர் வச்சுக்குவார். இவரே டிசைட் பண்ணுவார். அது அடுத்த வாரத்துக்கு சேர்த்திக்குவார். ஓகே. அந்த காலகட்டத்தில் நகரத்தை விட கிராமங்கள் மிகவும் மிக மிக மோசமான நிலையில் இருந்தது. உணவு வந்து நல்ல உணவு கிடைக்காது. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல உணவை சாப்பிட மாட்டாங்க. சோறு என்பது ஒரு விருந்து போல. இட்லி தோசைலாம் எப்போ கிடைக்கும்? இட்லி தோசைலாம் திருவிழா காலங்களில் கிடைக்கும். திருவிழா காலம், தீபாவளி, அது மாதிரி பண்டிகை. ஆமாம், பலகாரம் தான் சொல்லுவாங்களா? பலகாரம் கிடைக்கும். அது மாதிரி நல்ல சாப்பாடு திருவிழா சமயத்தில் தான் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு வீடு என்ற கிராமத்தில் எடுத்துனா எல்லாம் கூரை வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். ஓட்டு வீடுகள் கொஞ்சம் இருக்கும். ஒரு கிராமத்துக்கு ஒரு வீடு தான் மாடி வீடு இருக்கும். மின்சாரம் இருக்காது. விளக்கு சிம்னி விளக்கு தான் படிப்பான் பையன். பக்கத்துலேயே விறகு அடுப்பில் எரிஞ்சுன்னு இருக்கும். அந்த புகை வந்து அந்த பையனுக்கு விந்துன்னு இருக்கும். அதுலேயே தான் படிப்பான். வேற என்ன பக்கத்தில் அடுத்து எதுலேயுமே நம்ம வந்து தன்னிறைவு அடையல. 80ஸ்ல எல்லாம் அன்றைக்கும் நம்ம விவசாய நாடாக தான் இருந்தோம். ஆனால் பெருசாக நம்ம தன்னிறைவு அடையல. தொழில் புரட்சி எதுவுமே நடக்கலை. ஸோ அதை எப்படி நம்ம ஒரு நல்ல காலகட்டமாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ என் தேசம் ஏழை தேசமாக தான் நான் பார்க்குறேன். வென் இட் கம் டு மை ஃபேமிலி பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 4 பசங்க. அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவரோட சேலரியில் வந்து எப்போ தான் நான்வெஜ் வாங்குவோம். இன்வேரியபிளி அது 1/4 கிலோவாக தான் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. எங்கள் அப்பா எப்போதுமே அது வந்து வேவலைன்னு எங்கள் அம்மாவை திட்டிகிட்டு இருப்பார். பட் அது அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது, அது நாங்கள் சாப்பிடணுன்றதுக்காக அவர் விட்டு கொடுத்ததுன்னு. ஓகே. அதுக்கு கூட ரொம்ப முக்கியம் வந்து எங்கள் அம்மா என்றைக்குமே தட்டில் சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. அவங்க சாப்பிட்டது எல்லாமே கடாயில் தான். அது என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. வறுமை இருக்குது சார். 80ஸ்ல நிறைய வறுமை இருந்தது. அடுத்தது தனி மனித வக்ரம் அப்போ ஜாஸ்தி சார். இப்போவும் சொல்கிறோம் மனித கழிவுகளை வந்து மனிதர்கள் அள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் லெட்ரினை கழுவுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க பேக் சைடு தான் வருவாங்க. அவங்க தான் அள்ளிக்கிட்டு போனோம், அவங்க தான் கழுவணும். இது 3மே நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஹியூமன் ரைட்ஸ், ஒரு குடும்பத்துடைய வறுமை. எஸ், நான் வந்து 1981 டிகிரி முடித்தேன் சார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை கிடைக்காது. மதுரையில் வந்து வேலைக்கு சேர்ந்த நேரம் 6 மாதம் வரையும் வந்து எங்களுக்கு எந்த விதமான சம்பளம் கிடையாது. நாங்கள் இருந்த காலகட்டங்களில் வந்து வேலை கிடைக்கல. எங்கே போனாலும் வந்து கேட்டில் பார்த்தீங்கன்னா வேலை காலி இல்லைன்னு போர்டு பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ எங்கேயுமே வேலை காலி இல்லைன்னே கிடைக்குது. வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்லாம் வந்து பெரும் வியாதியஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னே போர்டு போட்டிருப்பாங்க. தொழுநோயாளிகள் குறிப்பாக சொல்லி போட்டுருவாங்க. அப்போ நிறைய தொழுநோயாளிகள் இருந்தாங்க. உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது, சாப்பிடவே அவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து திடீர்னு காலரா நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் போடுவாங்க. விரட்டி ஊசி குத்துவாங்க.
ஓடி பயந்து பயந்து ஓடணும். ஓகே, சானிடரி அது ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்போ கம்மி. ஆமாம் சார். வேற என்ன பிரச்சனை 80களில்? ஃபங்க்ஷன்னா காத்திட்டே இருக்கணும். அப்பா வந்து அந்த கடைசி நேரத்தில் தான் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டாந்து கொடுப்பார். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறதே பெரிய ஒரு இதாக இருக்கும். அப்புறம் வந்து ஆஃப் சாரி போனால் அம்மாவுடைய சேலையை தான் கட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஆஃப் சாரி போட்டுக்கோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் சாரின்னா நாங்கள் புது அப்புறம் ஹாஸ்டலில் கொண்டு விட்டாங்க. இப்போ எல்லாரும் விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப ஏங்கியிருக்கோம். வேற என்ன 80களின் கவலை வருத்தம்? சம்பளம் கம்மி, பாவர்ட்டி. அதனால பாவர்ட்டி. குழந்தை குட்டிகள் அதிகமாக பெற்றுக்கிட்டனால அது ஒரு நேச்சுரலாக அது ஒரு ப்ராவர்ட்டி. ஓகே. இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு முக்கியமான விஷயம் கட்டாயமாக அந்த ஜாதி பிரச்சனை. கட்டாயமாக எல்லா இடத்துலையும் ஜாதி பிரச்சனை இருந்தது. அந்த கலப்பு திருமணத்தை யாருமே ஏற்றுக்கல. அன்னைக்கு என்னுடைய கலப்பு திருமணத்தை என்னுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கிறாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு கரெக்டாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக செய்கிறாங்க. என்னுடைய மனைவிக்கு மட்டும் வீட்டில் தனியாக பானை வச்சு தண்ணி வச்சாங்க. இன்றைக்கி என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஊண்டி. இது வந்து அங்கே இல்லை, எல்லார் மத்தியிலையும் இருந்திருக்குது. ஓகே, 80களில் கஷ்டங்கிறீங்க. நான் ஒரு பிக்சர் சொல்கிறேன். இந்த 80கள் பீரியட்லலாம் ஜோக்கெலாம் கூட அடிக்கடி வரும். செருப்பு திருடுவாங்க, கோயிலெல்லாம் செருப்பு திருடுவாங்க, கல்யாண வீட்டில் செருப்பு திருடுவாங்கம்பாங்க. அப்புறம் வந்து இரவல் நகை வாங்கி போட்டு போகிற பழக்கம் அதிகமாக இருந்தது கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா எல்லாட்டையும் நகை இருக்காது. அப்படியாக என்னென்ன குணங்கள் இருந்துச்சு? அக்கம் பக்கத்தில் சமயத்தில் காஃபி தூள் கடன் வாங்குவாங்க, அரிசி பருப்பு கூட வாங்குவாங்க. திருப்பி வாங்கி இப்படிலாம் கொடுத்து ஒருத்தர் இப்படி பண்ணுவாங்க. பட்டு புடவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 4-5 பொண்கள் இருந்தா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணினா அதே புடவை தான் வரிசையா எல்லா பொண்களுக்கும் அந்த ஒரு புடவையை வச்சு தான் சார் பொண்ணு பார்த்துருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு பட்டு புடவை தான் வீட்டில் ஒரு பட்டு புடவை தான் மொத்தமே இருக்கு. பட்டு புடவைலாம் இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாருன்னா முக்கியமான கெஸ்ட் வந்தாலோ இல்லாட்டினா இவங்க சொன்னால் அப்புறம் பொண்ணு பார்க்க வரோம், பக்கத்து வீட்டிலேருந்து அக்கத்து வீட்டிலேருந்து சேரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம அப்படி ஒரு ஷோவாக காட்டுவோம் சார். ஓகே, வேற என்ன குணங்கள் இருந்துச்சு? வேற என்ன குணங்கள் இருந்துச்சு? பித்தளை சொம்பு கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் திருடி கூட வச்சு வாங்கி வறுமையை அவங்கள போக்கியிருக்காங்க. பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களில் காலையில் பழையதும் வெங்காயம் தான் உணவாகவே இருக்கும். இன்றைக்கி வச்சுருக்க மாதிரி 1-2 காய்கறிகள்லாம் அப்போ கிடையாது. ஏதோ ஒரு காய்கறிகள் தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றா தான் இருந்திருக்க முடியும். அடுத்தது சாப்பாட்டில் ரசத்தோடையும் மோரோடையும் நிறுத்திக்கிற சாப்பாடு தான் அதிகமாக இருக்குமே தவிர பெரிய சாம்பார் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு ஒரு விருந்தாக தான் இருக்க முடியுமே. சாதாரண குடும்பங்களில் அதெல்லாம் இருக்காது. ஓகே, வேற என்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு சார்? அந்த காலத்தில் அந்த கல்யாணத்துக்கு போனால் பையனை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த செருப்பு விட்டுட்டு போனால் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அந்த பையனை வந்து அந்த செருப்பு காவலை நீ உட்கார தம்பி நான் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ அப்புறம் போன்னு சொல்லிட்டு அப்பா வந்து பையனை உட்கார வச்சுட்டு காவலுக்கு அந்த செருப்பு காவலுக்கு வச்சுட்டு போன காலகட்டங்கள் வந்து இருந்திருக்குது. ஓ, உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகள் நீங்கள் அனுபவித்ததில் 80களில் அல்லது 70களில் நீங்கள் அனுபவித்த எந்தெந்த நல்ல விஷயங்களை இவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் நினைக்கிறீங்க? சார், ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் விசேஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விருந்தினர்கள்லாம் வந்து அவங்களே அந்த வீட்டு நிகழ்ச்சியில் வந்து சமையல் எடுத்து செஞ்சு பாத்திரங்கள் கூட இல்லைன்னா ஒவ்வொரு வீட்டில் இருந்து சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன், எங்கேயும் வெளியில் வாங்க வேண்டாம், எல்லாம் சேர்ந்து செஞ்சு அந்த 10 நாளும் விருந்து போல் எல்லா சொந்தமும் அந்த குழந்தைங்களுக்கு அறிமுகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு மேரேஜ் அப்படின்னா ரிசப்ஷன் டைம் என்னவோ ஷார்ட்டாக போயிட்டு அந்த 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தலையை காமிச்சிட்டு வெளியில் வந்துடுறோம். அந்த ஒரு நெருக்கடி இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொந்த பந்தங்களுடைய அறிமுகமோ அந்த விருந்தினருடைய உபசரிப்பும் எதுவுமே தெரியறதில்ல. ஓகே, வேற புக்கு படிக்கிற வழக்கம் இல்லாமல் புக்கு படிக்கிற வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி பழகுந்து ஃப்ளாட்டில் இருக்கிறப்போ ஒரு ஃப்ளாட்காரனு இன்னொரு ஃப்ளாட்காரனு தெரியுமா, காத்தால வர போகிறோம் யார் என்னன்ற தெரியுமா. அதே கிராமத்துக்கு போய் நாங்கள் என்ஜாய் பண்ணுற இதெல்லாம் இப்போ எங்கள் பையன்லாம் அனுபவிக்கல. கிராமத்தில் போய் நாங்கள் திருட்டு மாங்க அடிச்சிருக்கோம், ஆற்றுல குளிச்சிருக்கோம், சைட் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு தெரியல. ராத்திரி ஃபுல்லாக ஆட்டம் ஆடி இருக்கும் தெரு ஃபுல்லாக. இப்போ என் பையனுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாலியாக விளையாட முடியல சார். when you have a playground நல்லா இந்த ஐஸ் பாய் விளையாடுறதுக்கு அந்த டைப் விளையாட்டு சரி, இல்லை பிளே கிரவுண்டில் போய் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக கிரிக்கெட்னா கிரிக்கெட், ஃபுட்பால் கோச்சிங், திஸ் கோச்சிங் டைம்டு எல்லாம் டைம்டு இஷ்டத்துக்கு இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு என்னெல்லாம் திருட்டுத்தனம் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு வெளியில் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த ஒரு இது இல்லை. வேற அந்த காலத்தில் மனதோடு மனது பழகினோம், மனிதர்கள் பழகினார்கள். இன்னைக்கு வந்து வெறும் கதவுகள் தான் பழகி. ஓகே, அது வந்து இழப்பு. இந்த காலத்தில் பார்த்தா அங்கிள் ஹாய் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பேச தெரியல. ஆனால் நாளைக்கு அந்த காலத்தில் நாங்கள் வந்து எதிர்த்த வீட்டில் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட நிறையா மேட்ரு பேசுவோம். கபில் தேவை பற்றி பேசுவோம், கவாஸ்கரை பற்றி பேசுவோம், எல்லாத்த பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த பேச்சுகள் என்பது குறைஞ்சே போச்சு. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு எவனே தெரியாதவங்க கூட வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பேசினா கேட்டால் மறுநாள் கேட்டால் தெரியாது.
ஆனால் நான் 82ல் 81ல் என் ஃப்ரெண்ட்ஸோட என்ன சண்டை போட்டேன்னு இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது இல்லை. உங்களுக்கு இருந்தது உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. சார் அந்த காலத்தில் வந்து விட்டு கொடுத்தல்ல ஒரு சந்தோஷம் இருந்தது சார். வீட்டுக்குள்ளவே விட்டு கொடுக்கறது. இப்போ விட்டு கொடுத்தல் சுத்தமாக இல்லை. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுன்னும் போது ஆஃப் சாரி ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல ஒரு பட்டுப்பாவாடை ஆஃப் சாரி போட்டுட்டு ஒரு ஜிமிக்கி போட்டுட்டு கை நிறையா வளையல் போட்டு தலைவாரி பூ வச்சுக்கோமான்னு சொன்னால் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்களே பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு பெண்ணாக உங்களுக்கு எவ்வளோ வலியாக இருக்குது பர்சனலாக? ஐயோ இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட அழகு தெரியலையே, இவங்க இதை மிஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் வந்து 3 டாட்டர்ஸ். எங்கள் அப்பா ஒரே ஏர்னிங் மெம்பர். ஃபஸ்ட்டு டே சேலரி ஃபஸ்ட்டு டே வாங்கிட்டு வரப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வருவார். அப்போ அந்த 5 பேரை உட்காந்து அந்த 5 பாகமாக பிரித்து சாப்பிடுவோம். அந்த 1ஆம் தேதிக்காக அந்த மாதம் பூரா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து ஸ்வீட் பாக்ஸ் வரும், எடுத்துக்கிறியாமான்னு கேட்டனாக்கா இல்லைம்மா ஃப்ரிட்ஜில் வை அப்புறம் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன தான் ஆசையாக வாங்கிட்டு வந்தால் கூட அந்த நேரத்தில் வந்து எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. They don't understand that value. ஸோ தீபாவளி மாதிரி பண்டிகை காலங்களில் இருந்த சந்தோஷம். நாங்கள் மார்னிங் ஒரு 4 மணிக்கு எழுந்து அந்த பட்டாசெல்லாம் பிரிச்சுட்டு, இப்போல்லாம் குழந்தைகள் வந்து 7 o'clock ஆனாலும் என்னை எழுப்பாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி பண்டிகை காலங்களில் இருந்த அந்த சந்தோஷத்தெல்லாம் எங்கள் குழந்தைகள் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஒரு சின்ன டிவிசிவ் லெவல் இருக்குது. என்னன்னா அந்த காலத்தில் வறுமை இருந்தது, ஆனால் மனநிறைவு இருந்ததுங்கிறது இந்த தரப்பு. வறுமை இருந்த காலகட்டத்தில் மனநிறைவு இல்லை. இன்னைக்கு இந்த மனநிறைவு என்று இவர்களாக உணர்கிறார்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய தரப்பு. அஃப்கோர்ஸ் இது ரெண்டுமே பெர்செப்ஷன் தான். பட் இந்த 80களை பற்றி இன்னும் பல விஷயங்கள் பேசுறதுக்காக ஒரு 3 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு சேர்ந்து பேச போறாங்க. ஸ்டேட் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். 80கள் அப்படின்னாவே நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு அழகியலோடு தொடர்புடையதாகவே இருக்குது. பட் முதல் முறையாக அதனுடைய இன்னொரு ஃபேஸஸை இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் இருக்கவங்க அதை மறுக்கிறீங்க. பட் 2 பேருமே ஒரே பீரியடில் தான் இளம் பிராயத்தை கடந்து வந்தவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்காக இந்த டிபேட்டில் கலந்துக்கிறதுக்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு அபிலாஷ் அவர்கள். இட்ஸ் வெல்கம். அண்ட் இளங்கோ கல்லானை, இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர். இன்னொருவர் 80களுடைய அந்த காலகட்டத்தை பற்றி அவருடைய சமீபத்திய கவிதை எல்லோருமே கவனிக்க வைத்தது கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள். 80 பற்றி எப்போதுமே நம்ம பேசுகிறோம். நம்முடைய பாடல்களில், பேச்சுக்களில், எழுத்துக்களில் அது பற்றி ஒரு பெரிய புலங்காகிதத்தோடு கூடிய ஒரு நடை வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் 80ஸ்ல இருந்த விஷயத்துல நிறைய மாறி இருக்குமா? அதில் எந்த மாற்றம் எல்லாம் வருத்தம் அளிக்கிறது? நல்லா இல்லை. அவங்க வந்து இப்போ கஷ்டப்பட்டோம், படிக்க வச்சோம், படிப்பு கிடைக்கல அப்படின்னாங்க. ஆனால் அந்த கஷ்டப்பட்டு படிக்கிற காலத்தில் படிப்பினுடைய அருமையை உணர்ந்து நல்லா படித்தாங்க, நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்துறாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணுறாங்க. ஆனால் எல்லா குழந்தைங்களும் அந்த படிப்பினுடைய அருமையும் தெரியறதில்ல, பணத்தினுடைய அருமை தெரியாமல் வளர்கிறாங்க. மரியாதை, ஒரு பொறுப்புணர்வோடு பேசுகிற காலகட்டம் இது கிடையாது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ வயசான பின்னாடியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு, நமக்கு பெரியவங்களுக்கு நம்ம கருத்தை பிடிக்கலைன்னா கூட எடுத்து சொல்கிற மரியாதை உணர்வு இப்போ இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் அந்த அளவுக்கு ஒரு பக்குவமான குழந்தைகள் இல்லை. பொருளாதார மாற்றங்கள் என்பது ஒரு மெட்டீரியலிசம் லைஃப்ங்கிறது உலகமயமாக்கல் அளவில் நடக்கிறப்ப தனி மனிதனுடைய தேவை பொருள் தேடி போகிற பொழுது எப்பயுமே அவனுடைய ஈடுபாடு முழுமையாக பொருளாதாரத்தில் தான் இருக்குமே தவிர தனி மனித உறவுகளை பற்றி இருக்காது. மரியாதை என்பது மனதில் இருக்கும். தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும் தான் உழைக்கிறான். வீட்டை விட்டு 10 வயசில் யாரும் போயிடுறதில்லை. இந்த காலத்தில் ஒரு வெளிநாடுல இருக்கிற மாதிரி ஒரு 10 வயசுல கிளம்பி போயிட்டு தானாக வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இல்லை. இன்றைக்கும் தன்னுடைய பெற்றோரை கேட்டு தான் திருமணம் செய்யணும். மனதளவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது எது உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது? விட்டு கொடுத்து போகின்ற பழக்கம் என்பது இந்த காலத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அப்போ அது நினைச்சதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரியே பேரண்ட்ஸ் வளர்த்துட்டு வந்துட்டோம். அப்போ அந்த பிள்ளைக்கு நான் நினைச்சா அது கிடைக்கும், நான் அது எப்படியாவது கிடைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. நம்ம குடும்பத்தில் யாராவது தவறிட்டாங்க, காலமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒருத்தருக்கு நம்ம ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை காலம் மாறினதில் அடுத்த வார்த்தை அவங்க எப்படி காலமானாங்க, என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தாங்கன்றதை கேட்கறது போய் எப்போ எடுக்கிறாங்கன்னு தான் அடுத்த வார்த்தையை கேட்குறாங்க. இறப்பு ஒரு சடங்காயிருச்சுங்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த கால வேக ஓட்டத்தில் சாவுக்கு நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்களையே மிக குறுகிய ஆக்கிட்ட பிறகு, அதாவது பால்னா 3 நாள் கழித்து தான் தெளிப்பான், கருமாதினா 15 நாள் கழித்து தான் வைக்கிறதெல்லாம் போய்
உடன்பால் நாளைக்கே கர்மாதிங்கிற அவசர தன்னுடைய இறந்தவனுடைய பிள்ளைக்கே உள்ள நிலையில் இருக்கிற பொழுது, ஒரு சமூகம் மாறுகிற பொழுது, பொருளாதார தேவை தேடுகிற பொழுது இந்த சடங்குகள் எல்லாம் அதிகமாக தேவையில்லை. மனம்தான் அங்கே சொல்லணுமே தவிர ஏன் வந்துட்டு போகிறான் உடனே நினைக்கலைங்கிறதில்ல. எல்லாருமே இறப்பை நினைப்பாங்க. இறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு பெரிய பாதிப்பு. வேற என்ன வருத்தம் அளிக்கிறது? என்ன மாற்றம் உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது? 79 80ல் ஒவ்வொரு மாணவனும் எனக்கு கொடுத்த மரியாதை இன்னைக்கு நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஆசிரியர் சொல்லுவது தான் சார் வேத வாக்கு. அதில் பேரண்ட்ஸ் யாரும் தலையிடவே மாட்டாங்க. அதாவது ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தால் எந்த மாணவனும் எல்லா காலத்திலையும் மரியாதை கொடுப்பான். ஆசிரியருடைய இயல்பை பொறுத்து தான் அவருக்கு மரியாதையை தவிர அவர் ஆசிரியராக இருக்கிறதுனாலே மரியாதை அப்படின்ல. மாணவர்கள் எப்பயுமே நல்லா பாடம் எடுத்து அந்த பையனுக்கு வழிகாட்டியாக ஒரு ஆசிரியர் இருக்குமேனால் காலம் முழுவதும் மதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நானும் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் நானும் அதை பெற்றிருக்கிறேன். நல்ல வழிகாட்டியாக இருக்கிற எந்த ஆசிரியரையும் எப்போதும் ஒரு மாணவன் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறான். இன்னைக்கும் ஆசிரியர்கள் விமர்சனம் இருந்தாலும் ஒரு ஆசிரியர் எப்போதுமே ஹீரோவாகவே இருக்கிறவங்க காலேஜில் எப்படி இருக்கிறாரு? அவர் கரெக்டான வழிகாட்டியாக இருக்கிறார், அவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கீங்க, பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹாப்பிலி செட்டில்டு இன் லைஃப். இருந்த போதும் கூட இந்த காலகட்டத்தில் நிறைய வசதி வாய்ப்புகளோடு சந்தோஷமாக இருந்தாலும் கூட 80கள் மீது உங்களுக்கு தீவிரமான ஒரு காதல் இருக்கிறது. அது என்ன விஷயம் உங்களை அப்படி ஏங்க வைக்கிறது? மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லை சார். அப்போ மெட்டீரியல் பெனிஃபிட், ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக எந்த நண்பனும் பழகலை, எந்த உறவும் கிடையாது. ஆனால் இப்போ நண்பர்கள் அப்போ இருந்த நண்பர்களே, நான் மாநில கல்வி 81 82 துணைத் தலைவராக இருந்தேன், 85 86 தலைவராக இருந்தேன். அந்த கான்டாக்ட்ஸ் ஸ்டில் ஐ காட் இட். பட் இப்போ இருக்கிற அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸை இப்போ மெட்டீரியலிஸ்டாக இருக்கா. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளவே இவனால் நமக்கு என்ன ஆதாயம், அந்த ஆதங்கம் வலி எனக்கு இருக்குது. அன்றைக்கு இயற்கையான சூழ்நிலையோட காற்றோட்டத்தோட ரம்மியமாக ரசித்து வாழ முடிஞ்சது, பசுமையாக இருந்துச்சு. ஓகே, அப்பயும் இருந்தோம் இப்பயும் இருக்கோம். அப்போ வந்து என்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து அட்ரஸே வேணாம். ஆலக்கார வீடு எதுனா 956 தலைக்கட்டு. என் வீட்டுக்கு மட்டும் எந்த அட்ரஸும் வேணும், வெறும் பேர் போட்டால் போதும், வந்துடும். எங்கள் அப்பா பேர் போட்டால் போதும். ஒரு வீட்டுக்கும் ஒரு பேர், மண்ணெண்ணக்கார மூடு, மூடு, பருத்திக்கொட்டைக்காரங்க வீடு, நெல்லெண்ணக்காரங்க வீடு, ஒரு வீட்டுக்கும் ஒரு ஊடு கொளுத்தி வீடும் ஒரு பேர் இருக்குது, அடையாளம் இருக்கு. ஒரு வீடு ஒரு வீட்டுக்கும் ஒரு அடையாளம். கிராமத்தில் எனக்கு ஐடென்டிட்டி இருந்துச்சுங்கிறார் அவர். சொல்கிற அந்த ஐடென்டிட்டிக்கு காரணமே பழமைவாதம்னு என்னுடைய கருத்து சார். பாக்கூர் என்ற ஒரு முழு கிராமம், இதை நிச்சயமா பாக்கூர் நம்புறேன். அந்த முழு கிராமத்தில் 957 தலைக்கட்டு நான் சொன்னது உண்மை. அதில் நான் மட்டும்தான் மாற்று சாதிக்காரன். ஐயா அப்படியே இருங்க, இந்த இடத்துல நான் மறிக்கிறேன். நீங்க சொல்றீங்களே, நீங்களே உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. நீங்க ஒருத்தர் தான் அந்த மாற்று சாதி, அதனால உங்களுக்கு ஐடென்டிட்டி, யூ ஆர் த இண்டிவிஜுவல். நீங்க ஒரு ஜாதிக்காரர் மாற்றுக்காரர் என்பதனால் மட்டுமே உங்களுக்கு அந்த அடையாளம் இருக்கிறதே ஒழிய, இன்னைக்கு எங்கால எல்லாத்துக்கும் அடையாளம் காட்டிட்டு இருக்கான். ஒரு வீட்லயும் எங்கால் இருக்கான். 80ஸ்ல ஏதாவது ஒரு வீட்டில் டிவி இருக்கும், ஏதாவது ஒரு வீட்டில் ஃபோன் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், யார் வீட்டில் டிவி இருக்குதோ அவங்க வீட்டில் எல்லோரும் போய் பார்ப்பாங்க. யார் வீட்டில் ஃபோன் இருக்குதோ அவங்க வீட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் கேட்பாங்க. ஃப்ரிட்ஜு கூட ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு வையுங்கன்னு. ப்ராப்ளி அவருக்கு வந்துட்டு இப்போ எல்லார் வீட்லையும் எல்லாம் இருக்கிறதுனால அவருடைய ஐடென்டிட்டி குறைஞ்சி போச்சுன்னு வருத்தப்படுறாருன்னு நினைக்கிறேன். வேற அந்த காலத்தில் நாங்கள் இருந்த பீரியடில் படிப்பாக இருக்கட்டும் எதுக்கும் ஸ்ட்ரெஸ் கிடையாது. இந்த காலத்தில் எல்லாம் ஈவன் எல்கேஜி படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் அந்த ஈவன் பேரண்ட்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, என்டர்டைன்மெண்ட்னா அது வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை மட்டும்தான் இருக்கணும், மற்ற நாளாக நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோகமாக இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகணுன்னா மூஞ்சி தொங்க போட்டுட்டு ஐயையோ திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் வேலை பார்க்கும்போது எவ்ரி மூமெண்ட் வி என்ஜாய்ட் அண்ட் ஒர்க். இன்னைக்கு அந்த கல்ச்சர் இல்லை, பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர். டார்கெட் ப்ரெஷர். ஸோ அப்போ என்ன, என்டர்டைன்மெண்ட்னா அது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் வரணும், மற்ற நாள் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் எப்பயுமே ப்ரெஷரில் தான் இருக்கணும். இது எப்படி போயிருக்கு பார்த்தீங்கன்னா, பிபி, சுகர், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இள வயதில் வந்துகிட்டு இருக்கு. சார் 80களில் நாங்கள் வாழ கற்றுக்கணும் சார். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, வறுமை, பஞ்சம், அது இதுன்னு, அது எல்லாமே பார்த்து வளர்ந்துருக்கோம். அதனால இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்கு வாழ கற்றுக் கொடுத்தது 80கள் தான். அதுக்கு நாங்கள் நன்றி கடனோட இருக்கோம், பாச உணர்வோட இருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸா 80s கொடுத்துச்சு உங்களுக்கு? எஸ் சார். இன்னைக்கு அது இல்ல. ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடிய அளவு வாழ்க்கை முறை மாறி இருப்பது, மூணாவது கஷ்ட நஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் இருக்கு. எது சந்தோஷம் அளிக்கிறது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடந்த நூற்றாண்டு காலம் முழுக்க ஜாதி அடிப்படையில் ஜாதி உணர்வு மேலோங்கி இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் 80கள். ஆனால் இன்றைக்கி பார்த்தா குறிப்பிட்ட அந்த மேல் ஆதிக்கம் செலுத்தின அந்த கம்யூனிட்டிலேயே
பெண்கள் அன்னைக்கெல்லாம் தன்னுடைய தலையை கணவன் இருந்தால் மழிச்சிட்டு போகணும். ஆனால் இன்னைக்கு சென்னையில் எந்த வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு மாற்றம் இன்னைக்கு நடக்குது. ஆனால் அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாதி ஆக்கிரமிப்பு போய் கலப்பு திருமணங்கள் என்பது மிக அதிகமாக நடக்கிற காலம் இன்னைக்கு தான். 80கள் அந்த சூழல் கிடையவே கிடையாது. பொருளாதார ரீதியாக உலகமயமாக்கல்ங்கிற ஒரு சிந்தனை வந்த பிறகு அன்றைய காலகட்டத்தில் இல்லாத மாற்றங்கள், தொழில்நுட்பம், அதில் அறிவு, அதை சார்ந்த வளர்ச்சி உலகளாவிய அளவிலே இந்தியாங்கிற ஒரு நாடு பெயர் பெறுகிற அளவிற்கு மாறி இருக்கிறது என்றால் அது இன்றைக்கு தானே தவிர 80களில் அந்த சூழல் ஏற்படவில்லை. 80களில் இருந்த அந்த கவலை இப்போது எனக்கு இல்லை. அப்போ வந்து படிச்சிருந்தா கூட வேலை கரெக்டாக கிடைக்கல. இப்போ வந்து நான் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். இது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி நவ். ஸோ படிச்சா வேலை இருக்காது, இப்போ படிச்சா வேலை கிடைக்குது. ஓகே, வேற இமிடியேட்டாக கிடைக்குது. வேற அப்போ படித்தா கூட லேடிஸ்லாம் வேலைக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. மேரேஜும் போது இவங்கள தான் பண்ணிக்கணும், அது வந்து எப்படி இருந்தால் கூட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதான் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஓகே, எஜுகேஷன் லெவலையும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80களில் இருந்த அந்த கவலை இப்போது இல்லை. அது என்ன? என்னோடது சொல்லணும்னா வறுமை இல்லை சார். இன்றைக்கி நான் பார்த்த வறுமை என் குழந்தைங்களுக்கு இல்லை. எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்க சுதந்திரத்துக்கு விட்டு வளர்க்குறேன். அவங்க நல்லா வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, 80களில் இருந்த வறுமை இப்போது இல்லை. எஸ், வேறு சார் நான் சொல்கிறது ஒரு கிண்டலாகவும் இருக்கலாம். அந்த 80ல் ஒரு பாட்டு பாடினா எனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணும் சார். ஆனால் அப்போ ஆட முடியாது சார். ஆனால் இப்போ அதை என்னால் முடியுது. இந்த மாதிரி மீடியாவில் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சி கூட அப்போ வர முடியல. இப்போ என்னால் வர முடியுது தைரியம். எந்த கவலை உங்களுக்கு இல்லை? 80லாம் வந்து பஞ்சம் இருந்தது. இப்போ பஞ்சம் கிடையாது. அரிசி இல்லாமல் ஒரு காலத்தில் 80ல் இருந்தோம். இப்போ வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் அரிசி கிடைக்குது. அரிசி காசு கொடுத்தா கிடைச்சிருது. வேற இன்றைய இளைய சமுதாயம் அவருடைய வேலை வாய்ப்பு என்பது ஒரு தமிழக எல்லைக்குள் இல்லாமல், இந்தியாவிற்கு எல்லைக்குள் இல்லாமல் உலகளாவிய அளவிலே வேலை தேடுகிற ஒரு வாய்ப்பு இன்று ஏற்பட்டிருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். இன்றைக்கு உங்களை எந்த கவலை வாட்டுகிறது? இப்போ வந்து பெண்களை வெளியே அனுப்ப பயமா இருக்குது. குழந்தைங்கள கூட வெளியே அனுப்ப பயமா இருக்கு. இங்க ஆண் பிள்ளைங்களா இருந்தா குடி போதையில் அடிமை ஆயிடுவானுங்களும் நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கன்ற அந்த ஒரு பயம் வருது. பசங்கள்லாம் ஒவ்வொரு மூலையில் போய் ஒவ்வொரு நாட்டில் போய் ஏர்ன் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. லோன்லினஸ் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்குமோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது. தனிமை பயம் இருக்கு. தனிமை பக்கத்தில் வேற என்ன பயம்? உணவுப் பொருளுக்கு செலவிடப்படுது, பிற தேவைகளுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம். மெடிக்கலுக்கு அதிகம் செலவு பண்ணுறோம். 1 லட்சம் 2 லட்சம் போகுது. இது எங்கே போய் நிற்குன்னு தெரியல. பின்னால என்ன கவலை உங்களை வாட்டி வதைக்கிறது? என் பிள்ளைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடைக்கல. சுத்தமாக இல்லை. கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. என்ன படிக்க வச்சாலும் வேலை கிடைக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை கவலை இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோதான் படிச்சிருக்கு அட்வான்ஸ் ஆனாலும் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கிடைக்காம நான் ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய நான் ஹாஸ்பிட்டல் போய் அவதிப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து சரியாகவே கிடைக்க மாட்டேங்கிறது ட்ரீட்மெண்ட்டு. பக்கத்தில் நீங்கள் எல்லாம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த இஎம்ஐ பயம் வந்து இருக்குதுங்க சார். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பொசிஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 வந்து ஏர்ன் பண்ணுறேன். நான் வருஷம் நான் நினைப்பேன் என்னோடய இஎம்ஐயை குறைக்கணும்னு நான் நினைப்பேன். அது குறையவே மாட்டேங்குது. உங்கள் அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா ரிட்டையர்டு டெப்டி ரிஜிஸ்ட்ரார். உங்கள் அப்பா இவ்வளோ பயத்தோடு இருந்தாரா? இல்லை, ஏன்னா அவருக்கு இஎம்ஐ ப்ராப்ளமே இல்லை. எனக்கு தான் அப்பா பயத்தோடு இல்லை. இப்போது உங்கள் மனது வதைக்கும் பிரச்சனை என்ன அல்லது கவலை என்ன? பிள்ளைகளின் ஆடம்பர வாழ்க்கையை பற்றி பயமா இருக்கு. ஓகே. மகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க எனக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுமான்னு பயமா இருக்கு. ஆமாம், நான் எஸ்டிமேட் பண்ணது 10 lakhs. 80க்கு அப்புறம் இந்த கல்யாண செலவு உங்களுக்கு கூடி இருக்கா இல்லை கூடி இருக்கு. அது எவ்வளோ பயமா இருக்கு? இந்த 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் என் ஸ்டேட்டஸை காப்பாற்றி ஆகணும். அது எவ்வளோ நெருக்கடியாக இருக்குது, எவ்வளோ பதட்டமாக இருக்குது? ஏர்ன் பண்ண முடியுமான்ற மாதிரி இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது என் மனசுக்குள்ளேயே. அது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. என்னுடைய டாக்டர் வந்து 2nd இயர் படிக்கிறாங்க. இயர்லி மினிமம் 1 lakh பே பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ் ஃபீஸ். அப்போ எஜுகேஷன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷராக மாறி இருக்கு? அது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா அடுத்து என் பையன் இருக்கான், ஹீ ஸ்டடிங் 10th. இப்போ அடுத்து அவனை நான் கவனிக்கணும். அவன் 11th 12th முடிச்சுட்டு, பட் ஒரு பொண்ணுக்கே நான் இன்ஜினியரிங் சேர்க்கும்போது என் பையனை வந்து ஈஸ் எக்ஸ்பெக்டிங் மெடிசின். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஃபினான்ஸ். நீங்கள் படித்தப்பெல்லாம் எஜுகேஷன் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா? காசு இல்லை. உங்களை படிக்க வைக்க உங்கள் அப்பா சிரமப்பட்டது அதிகமாக, இல்லை உங்கள் 2 பிள்ளைகளை படிக்க வைக்க நீங்கள் சிரமப்படுறது அதிகமாக? நான் சிரமப்படுறதா? நீங்கள் சிரமப்படுறது அதிகம். பின்னால் அவர்கிட்ட கொடுங்க சார்ட்ட. நீங்கள் தான் எடுத்தோன்னுமே இந்த வறுமைன்னு ஒரு உண்மையை சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கவலை?
சார் எனக்கு 44 வயசு சார். இப்போ ஆஃப் லேட்டாக என்ன பயம் வந்துச்சுன்னா நோய் பற்றியான பயம் வந்துச்சு. ஹார்ட்டு இந்த சைடில் வலிச்சா சிசிஎஃப் ஆரம்பிச்சிச்சா, கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியரா, அடி வயிற்றில் வலிச்சா கிட்னி ஏதோ ஆரம்பிக்குதா, பேக் பெயின் வந்ததுன்னா L4 L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸா, ரொம்ப கண்டினியூவாக பைக் ஓட்டினா சர்விக்கல் ஸ்பாண்டலைசிஸ் எப்போனா வந்துருமா, மண்டவுல வலிச்சா, இது வந்து நிச்சயமாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் மோர் வரிஸ். மோர் வரிஸ் சார். என்ன பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? என்ன எவ்வளோ? ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு கிரானிக் டிசீஸ் கண்டிப்பாக வந்துடும். இளமையில் மரணத்துக்கு பயப்படுறீங்க? இளையமையில் மரணத்துக்கு பயப்பில்லை, நோய் வந்துடும் அப்படின்னு பயப்படுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வச்சுருக்கேன். 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து லைஃப் கவரேஜ் வச்சுருக்கேன். ஓ, நாளைக்கு அப்படி ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னோட ஏர்னிங்ஸில் 57% இஎம்ஐயாகவும் மெடிக்கல் இன்சூரன்ஸாகவும் ஹெல்த் இன்சூரன்ஸாகவே போயிட்டுருக்கு. இதால் என்னாச்சு, என்னோட எதிர்காலத்தை பற்றியான பயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே லேசாக வலிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரியான நோய் குறித்த பயத்தோடும் ஏதாவது ஆயிருமோங்கிற டென்ஷனோடு தான் உங்கள் அப்பா வாழ்ந்தாரா? சார் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு சே இஸ் 78 years old, இஸ் a chain smoker, still is enjoying his life in all aspects. 80களில் உங்கள் அப்பாவுக்கு இருந்த கமிட்மெண்ட்டை விட இப்போ உங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட் அதிகம் நினைக்கிறேன். சார் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, வறுமை கொடியதா, இந்த கமிட்மெண்ட் ஹேண்டில் பண்ண முடியாமல் எப்படா எது வரும்னு நினைக்கிறது கொடியதா? ஆக்சுவலி தான் சார் கொடியது. ஏன்னா வறுமையில் வந்து நான் நிறைய என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருக்கேன். தட்ஸ் இட். ஓகே, லெட் மீ கம் டு த கெஸ்ட். மகுடேஸ்வரன் ஆக்சுவலாக இந்த ஷோவுடைய பேஸ் வந்து இவருடைய ஒரு கவிதைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் நாட்கள் ரொம்ப நன்றாக இருந்ததுன்னு அந்த கவிதை ஆரம்பிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பார். எனக்கு அந்த கவிதையை நீங்கள் சொல்ல முடியுமா? யா. அந்த காலம்தான் நன்றாக இருந்தது. பேருந்துக்குள் கொணர்ந்து மாலை முரசு விற்பார்கள். எந்த நிறுத்தத்தில் ஏறினாலும் அமர இடம் கிடைக்கும். மிதிவண்டி வைத்திருந்தோம், நான் பஞ்சரோட்ட பழகியிருந்தேன். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார், கலைஞரின் அறிக்கைகளை தேடி பிடித்தோம். எல்லா வீடுகளிலும் முதல் மரியாதை பாடல் ஒலித்தது. வானொலி நாடகங்களை ரசித்து கேட்டோம். சாவி இதயம் பேசுகிறது பத்திரிகைகள் வந்தன. எல்லாருமே அரசு பள்ளிகளில் படித்தோம். சாலையில் எப்போதாவது ஒரு வண்டி போகும். மழை நின்று நிதானமாக பெய்யும். சாராய கடைகள் இருந்தன. இன்றைய கூட்டம் அக்கடைகளில் இருந்ததே இல்லை. தமிழாசிரியர்கள் தன்னிகரற்று விளங்கினார்கள். நல்ல நூல்களுக்கு அன்னம் பதிப்பகம்தான். வேலைக்கு போகாதவன் எந்த குடும்பத்திற்கும் பாரமாயில்லை. எளிதில் மணப்பெண் கிடைத்தாள். வெஸ்ட் இண்டீஸை வெல்லவே முடியாது. சந்தைக்கு போக 10 ரூபாய் போதும், முடிவெட்ட 2 ரூபாய் தான். நகரத்தின் எல்லா கடைகளிலும் மிரட்சியின்றி நுழைய முடியும். யுவதிகள் பாவாடை தாவணி உடுத்தினர். சிலிண்டர் மூடுதுணி போல் யாரும் நைட்டி அணியவில்லை. ராமராஜனை விரும்பி ரசித்தோம். அதிகாலைகள் பறவை கீச்சுகளால் நிரம்பி இருந்தன. புது துணிகளை விசேஷங்களுக்கு என்று உடுத்தாமல் வைத்திருந்தோம். ஊசல் சுவர்க்கடிகாரத்திற்கு சாவி கொடுத்தோம். தானாய் துயில் கலைந்து எழுந்தோம். இருள் கட்டியவுடன் உறங்கச் சென்றோம். ஆம், அந்த காலம் நன்றாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கவிதையை எழுத தோணுச்சு உங்களுக்கு மகுடேஸ்வரன்? இந்த நிகழ்காலத்தினுடைய நெருக்கடிகள் எல்லாம் இந்த 2 காலத்தையும் சாட்சியாக நின்று பார்த்துருக்குறோம். 80களினுடைய அந்த காட்சி படிமங்கள் எனக்குள்ள இன்னும் பசுமையாக இருக்குது. எனக்கு இந்த 2000களினுடைய ஆண்டுகளினுடைய ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு வித்தியாசமே தெரியல. இந்த 13 ஆண்டுகளில் 2001க்கும் 2011க்குமான வித்தியாசத்தும் கூட புரியலை. ஆனால் 80களினுடைய ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு மாதத்தும் எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. அவ்வளவு ஊன்றி, அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து ரசித்து வாழ்ந்தோம். அது இப்போ மறுக்கவே முடியாது. இது வெறும் நாஸ்டாலஜிக் ஃபீல்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது. இந்த காலகட்டம் வந்து ஏன் இவ்வளவு விரட்டுது, மனிதர்களை ஏன் இவ்வளவு துரத்துது, இத்தனை கமிட்மெண்ட்ஸ் இதுக்கு, இத்தனை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் புரியப்படலை. இப்படி ஒரு ஓடக்கூடிய ஒரு பந்தய குதிரைகளாக நாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இதற்கு விடையும் கிடைக்கல. இதிலிருந்து விலகி இருக்கவும் முடியாது. அது தீர்ப்பும் எனக்கு தெரியல.
அப்படியெல்லாம் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு கவிதை எழுத தோணுச்சு. அந்த 80களில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாற்றத்தோடு இருந்தது. நீங்கள் அதை எனக்கு விக்சுவலைஸாக சொல்ல முடியுமா? அப்படி என்னென்ன மாற்றங்களை பார்த்தீர்கள்? அதாவது வந்து ஒரு கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவித்து செய்யக்கூடிய, உண்மையாகவே மனதிற்குள் ஏற்றக்கூடிய ஒன்றாக இருந்தது 80களினுடைய காலகட்டம். எல்லாரும் விரும்பி வாசித்தோம். பத்திரிகைகளெல்லாம் வந்து ஒரு பத்திரிகை குமுதம் பத்திரிக்கை வீட்டுக்குள்ளே வருதுன்னா அதை படிக்க வீட்டில் இருக்கிற 5-6 பேரும் போட்டி போடுவாங்க. குழந்தைகள் பொம்மை பார்க்க போட்டி போடும். எனக்கு கவிஞர் புவியரசு சொல்லியிருக்காரு, அவர் வானம்பாடி பத்திரிகை வந்தபோது 70-80களில் ஒரு பிரதியை வந்து 200 பேர் படிப்பாங்களாம். 200 பேர் படித்து அந்த 200 பேர் படித்ததற்கான குறிப்புகளை பின்னாடி எழுதி வச்சுருப்பாங்களாம். இன்றைக்கி புத்தகங்கள் வந்து மிகச்சிறந்த நாவலாசிரியர்களுடைய புத்தகங்கள் கூட ஒரு 600 தான் அடிக்கப்படுது. படிக்க மாட்டேங்கிறாங்க. எதையும் இன்புட்டே கிடையாது. இவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்காங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாவில் காணாமல் போனவங்க எப்படி இருக்காங்களோ, திரும்ப 15 வருஷம் கண்டுபிடிச்சா விட்டுட்டு போன நாளிலிருந்தே இருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்காங்க. எந்த ஒரு ஒரு மனமுதிர்ச்சியுமே இல்லை இவங்ககிட்ட. எதையுமே கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு தயாரிப்புக்கான ஒரு ஆட்களாக தான் மாறுறாங்க. ஏதாச்சும் ஒரு இவங்களுக்கான சுயநலம் காரணமாக ஏதாச்சும் ஒரு செய்கிறாங்க. இந்த காலகட்டம் அப்படி ஒரு நிலைமையை நம்ம முன்னில் உருவாக்கியிருக்கு. இதுதான் காரணம். பழைய அந்த 80க்கே போகணும்னு ஏங்கிக்கிட்டே இருக்காங்களே, ஏன் இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க? ரொம்ப சிம்பிளுங்க. 80களில் பாக்கெட்டில் 100 ரூபாய் இருக்குங்க. நீங்கள் வலிந்து நீங்கள் முயன்று செலவு பண்ணாலும் தீராதுங்க. இப்போ பாக்கெட்டில் 10,000 ரூபாய் இருக்குதுங்க. இவங்க நினச்சாங்கன்னா போயிடும். ஒரு மணி நேரம் கூட தேவைப்படாது, செலவாயிடும். எக்கனாமிக்கலி நான் பணத்தினுடைய அந்த வாங்கும் மாற்றலெல்லாம் காணாமல் போயிட்டுது, எராஸ் ஆயிட்டுது. அதுக்கு இல்லவே இல்லை. பணத்தினுடைய எண் அந்த இலக்க மதிப்பு தான் அதிகரிச்சுக்கிட்டே போகுதே ஒழிய அதனுடைய அதற்குன்னு ஒரு ஒரு செலவாணித்தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து காணாம போயிடுச்சு. பவர் ஆஃப் மணி போயிடுச்சு. கண்டிப்பா அதுதான் வைத்துக்கொண்டு என்னால் 10 நாள் 20 நாள் சந்தோஷமாக செலவு செய்து கொண்டு வாழ முடியும். ஆமா, இன்னைக்கு எனக்கு அதுக்கு 10,000 ரூபாய் இருந்தாலும் பத்தாது. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் உங்களை நடுத்தருக்கு தான் கொண்டு வரும். அன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் நீங்க ஒரு ஒரு கிராமத்து வைத்தியரை நம்பி நீங்க குணமாகக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. சோ அந்த 80களில் இருந்த ஒரு நிதானம் இவர்கள் அதை நோக்கி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஒரு நிதானமான போக்கு எதுவா இருந்தாலும், வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி, அதுதான் உயிர் இயல்புக்கான சூழல்ங்கிற. உயிர் இயல்புக்கான சூழல், அதனாலதான் இன்னும் இருக்குதுங்கிறேன். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். இந்த 80ஐயும் கான்டெம்பரரியும் எப்படி பாக்குறீங்க? இல்லைன்னா ப்ரெசென்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து ஃபியூச்சர் நோக்கி பாயலாம் அல்லது பாஸ்ட்டில் நினச்சி வாழலாம். இந்த கல்ச்சுரல் மீலியூன்ற வேர்டை நான் திருப்பி டெலிபரேட்டாக யூஸ் பண்ணுறேன். காரணம் வந்து ஒரு 1922 வேஸ்ட்லேண்டை ரிலீஸ் பண்ணப்போ டிஎஸ்சி லேட்டுக்கு அவருடைய கலாச்சாரத்து மேலே இருந்த ஒரு விமர்சனம் இருக்குது. அதில் தன்னுடைய கலாச்சாரம் வந்து இட் இஸ் பிகம் வேஸ்ட்லேண்ட், அது ஒரு தரிசு நிலமாயிடுச்சு, அது எதுவுமே விளைவிக்க முடியாத ஒரு நிலமாயிடுச்சு அப்படின்றது. இதை வந்து இப்போ அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதளவில் எங்கேயோ எல்லாருமே ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுறதை வந்து நீங்கள் பார்க்க முடியுது. இந்த எம்டினஸ்லேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிறதுக்காக பின்னோக்கி போகிறாங்க. இதை முன்னோக்கி நகர்த்தலாம், ஆனால் மனம் வந்து நேச்சுரலாகவே பின்னாடி போக ஆரம்பிக்குது. காரணம் என்னென்னா, மனித இயல்புன்னா வந்து மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இல்லை. எல்லா விலங்குமே வந்து எந்நேரம் ஓய்வுலேயே இருக்கணும். ஆனால் மனிதன் இவ்வளவு அலர்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு அலர்ட்டான ஒரு விலங்குடைய ஒரு வெறி இருக்கு இல்லையா, இது வந்து பயங்கரமாக நம்மளுக்கு எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கும்பொழுது பயமாக இருக்குது. இவர் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு, அவர் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு, நான் ஏன் ஊருக்கு திரும்பி போகிறேன். இப்போது நான் வந்து ஐதர் வே நான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயங்கரமான பேசியான ஒரு பயங்கரமான வேகமான ஒரு உலகத்தோட ஓடி போயிட்டு, ஏய் நிப்பாட்டு, எதுக்கு ஓடுற, திரும்பி போ அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கு திரும்பிட்டேன்னா ஐ ரிட்டர்ன் பேக் டு வில்லேஜ். அப்போ எனக்கு வந்து இந்த ஓடுறது அப்படிங்கிறத வந்து ஏன் இப்படி வந்து எல்லாரும் அப்போது எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த ப்ரெஷரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரெஷர்லேருந்து ரிலீஸ் ஆக முடியாமல் இந்த டைமுக்கு போகிறது வந்து இவங்களோட உளவியல்னா, இவங்க வந்து இதை நான் ஹேண்டில் பண்ணிடுறேன், இது இவ்வளவு நான் ஓவர் கம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். பட் என்னுடைய இளமை கால அனுபவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் வந்து ஒரே ஒரு புல்லட் யாராச்சும் ஒருத்தர் சொந்தக்காரர் ஒருத்தர் வச்சுருப்பார், பத்திரிக்கை கொடுக்குவார், கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வருவார்.
அந்த ஸ்மெல்லு வந்து இந்த பெட்ரோல் வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். ஏன்னா அவ்வளோ ஊர் பொல்யூட்டடாகவே இருக்காது. உங்களுக்கு சாணம் வாசம் வந்து எப்படி நிற்குதோ அது மாதிரி ஒரு சின்ன ஒரு வாசனை வந்து உங்களுக்கு நின்று போகிறோம். நம்ம வந்து கூட்டமாக வாழ்ந்தவங்க. ஆனால் அதுலேருந்து இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட போது இந்த ஐசோலேஷனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியல. வெள்ளைக்காரனுக்கும் இதே பிரச்சனை தான். அவன் வெளியே போய் அந்த ஐசோலேஷனை அதை தனிமைப்படுத்தப்பட்டதை வந்து அவன் வேணும்னே செலிப்ரேட் பண்ணான். உண்மையிலே அவனும் குடும்பத்துக்காக இயங்குறான், அவனும் உறவுகளுக்காக இயங்கக்கூடியவன். ஆனால் அவன் வேணும்னே சமாளிச்சுட்டே வர்றான். அதுக்கு தேவையான அதுவும் இது வரான். அப்புறம் வந்து பொருளாதாரம்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நான் முன் வச்சுறேன். டிவேல்யூஷன் ஆஃப் மணி ஒரு பக்கம். இந்த டிவேல்யூஷனை வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக செஞ்சோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலாக நம்மளுடைய உழைப்பை தான் கடுமையாக்கியிருக்க வெளியே அதோடைய வேல்யூ அதிகமாக்கல. நாம் இன்னும் கடுமையாக உழைக்கிறமே வெளியே அதை உண்மையிலேயே அனுபவிக்க முடியல. நிறைய விஷயங்கள் நான் என்ன நினைக்கிறேன், எல்லாமே வாங்கி போட்டேன் ஆனால் என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன விஷயம். இப்போ சைக்கிள் டைனமோலாம் அந்த சர்ப்லைட் எரியதை வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுது. இப்போ எதை வாங்கி போட்டாலும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அதுக்கு மேலே அது மைண்டும் போக மாட்டேங்குது. ஒரு லவ்வோட வந்து ஒரு டிவியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்றதை வந்து இப்போ எல்லா வளர்ச்சியிலையும் ஒரு விஷயமா வைக்கணும். அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இல்லாமல் வளர்ச்சியை பற்றியும் பேச முடியாது, அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பழசையும் கொண்டாட முடியாது. இந்த வறுமையும் ஓவர் கம் பண்ணணும், அதே நேரத்தில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மோர் இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த உங்களுடைய ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து வளர்ந்துருக்காங்கிறதா முக்கியம். ஆமாம். அபிலாஷ், how do you see that? நான் வந்து இப்போ இளங்கோ பேசும்போது ஒரு வறுமை பற்றி பேசினார். இப்போ அந்த வெறுமை தான் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் அந்த விதத்தில் பார்க்கும்போது அவர் நெகட்டிவாக அதை பார்க்குறாரு. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பதட்டப்படும் போதும் நீங்கள் வந்து வெறுமையாக உணரும் போதும் நீங்கள் வந்து காலத்தை பின்னோக்கி போகிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அடிப்படையில் வந்து இது ஒரு மனதோடைய இயல்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இப்படி நீங்கள் ரொம்ப நொஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு நோயின்னு கூட ஒரு காலத்தை நம்ம நம்புகிறோம். அப்புறம் போக வந்து நொஸ்டாலஜிக்காக நினைக்கிறதுங்கிறது ரொம்ப நெகட்டிவான விஷயம் தான் வந்து நம்பப்பட்டுச்சு. ஆனால் ரொம்ப சமீபத்தில் தான் வந்து நொஸ்டாலஜிக்காக இருக்கிறது, நொஸ்டாலஜிக்காக நினைவுகள் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாலே உடனடியாகவே அவர்களுடைய மனம் எங்கே போகுதுன்னா பழைய காலத்துக்கு போகுது. அது வந்து இன்றைக்கி ஆய்வுபூர்வமாக அவங்க நிரூபிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு உங்களை வருத்தப்படுத்தக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கினால் உடனடியாக உங்களுடைய மனம் எங்கே போகும்னா, நீங்கள் 80களில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகள், 80களில் நீங்கள் விரும்பி அணிந்த உடைகள், நீங்கள் பார்த்த படங்கள், இது சார்ந்த எண்ணங்கள் வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்து. இது ஒரு பக்கம் இருக்குது. பல சமயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா 45, 50 வயதாகும்போது மிகப்பெரிய கால மாற்றங்களை நம்ம அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி நம்ம அதை எதிர்க்கலாம். பல சமயங்கள் நம்ம கண்ணை முடிக்கிறோம். நான் அதை பார்க்க விரும்பலை, எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ள வயோதிகத்தை ஏற்படுத்துது. நான் கவனித்த வரையில் இந்த வயோதிகம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது மனம் சார்ந்த விஷயம் நம்ம சொல்கிறோம். பல பேர்கிட்ட வந்து நீங்கள் வந்து 60 வயசு 70 வயசில் கூட மிகப்பெரிய இளமை துடிப்பை பார்க்குறீங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறதுன்னா எழுத்தாளர்களில் வந்து சுஜாதா ஒரு நல்ல உதாரணமாக நம்ம சொல்லலாம். நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. எல்லா எழுத்தாளர்களும் வந்து ஒரு 60 வயதாகும்போது பெரிய மாற்றத்தை அவங்களோட எழுத்துல நம்ம பார்க்குறோம். சுஜாதாட்ட மட்டும்தான் எல்லாருமே சொன்னாங்க அவர் 60, 70 வயசில் எழுதும்போது கூட ஒரு 25 வயசு பையன் எழுதும்போது இருந்த அதே துடிப்பு, அதே ஒரு குறும்பு எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அது எப்படி அந்த ஒரு துடிப்பை அவர் தக்க வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு பயங்கர சயின்டிஃபிக்கான மைண்ட் செட் இருந்துச்சு. அவருக்கு இந்த டிப்பிக்கலான ஒரு நொஸ்டாலஜியா கொஞ்சம் கம்மி அவருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய விஷயத்தை அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. அவர் ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு 50 வயசு ஆகுது, காலம் வந்து முழுக்க மாறி இருக்குது, நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் அதை எதிர்க்கலாம், எனக்கு அது சரியில்லைன்னு தோணுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பட் யூ ஹேவ் டு ரியாக்ட் டு தட். பல சமயங்களில் அந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு இளமை இருக்குது. ரியாக்ட் பண்ணாத ஆட்களுக்கு தான் அந்த வயோதிகம் ரொம்ப சீக்கிரமாக வருது. பல சமயங்களில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் 70க்கு அப்புறம் படமே பார்க்குறது இல்லை, 80க்கு அப்புறம் நான் படமே பார்க்குறது இல்லை, நான் இந்த விஷயத்தை எனக்கு பார்க்க விரும்பலை, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறீங்க. அந்த கண்மூடித்தனமாக இருக்காங்க இல்லையா, அதனால தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் பல சமயங்களில் நீங்கள் சொல்லுங்க இல்லையா. நிகழ்காலத்தை ஏன் எதுக்குறாங்கன்னா, முக்கியமான காரணம் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் டோட்டலாக நெகட்டிவாக பார்க்குறீங்க. எனக்கு பார்க்க நான் விரும்பலை, ஐ டோன்ட் வாண்ட் டு ரியாக்ட் டு தட் அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயமாக இருக்குது, இது உங்களுக்கு புரியல. இது வந்து உங்களுடைய நீங்கள் இதுவரை கற்றுக்கிட்டு வச்சு எல்லா உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் மாற்றா இருக்கு. அப்போ வந்து இந்த விஷயத்த நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. உங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் சிந்தித்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சிந்தித்த ஒரு தலைமுறை வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கு. நீங்க யோசிச்சதுல டோட்டலா ஆப்போசிட்டா யோசிச்சு ஒருத்தர் போயிட்டு இருக்கு. நீங்க சேர்த்து வைத்த அறிவு, அது சொல்லிக் கொடுத்த ஐடியாலஜிக்கும் நடக்கிற மாற்றத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதால இதை அணுகவே நான் யோசிக்கிறேன். இது வேண்டாம் எனக்கு மூடிக்க பார்க்கலாம். அதனாலதான் பெரிய ஜென்ரேஷனல் கேப் நம்ம பேசுறோம் இல்லையா. ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா 70களில் 60கள் 70களில் இருந்தவங்களுக்கு வந்து லட்சியவாதம் ரொம்ப மிக அதிகமாக இருந்துச்சு.
அப்போ அந்த காலத்தில் இந்த மக்கள் வந்து உண்மைதான் சொல்லணும், நேர்மையாக தான் இருக்கணும்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு சித்தாந்தம் மட்டும்தான். ஆனால் கரெக்டாக இந்த காலகட்டத்துக்குரிய மக்களை நீங்கள் பாருங்க, அவங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப நேர்மையாக இருக்குன்னு சொன்னால் பார்த்து காமெடியாக தான் நமக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து சூதுகவுன்னு ஒரு படம் வந்து, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை கேலி பண்ணுறாங்க. இதை நீங்கள் 60கள் 70கள் அந்த படங்கள் நீங்கள் அது பண்ணவே முடியாது. மெயினான ஒரு சப்ஜெக்டாகவே நேர்மையாக ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கான், ஒரு காமெடியான ஒரு பீஸாக அந்த படத்தில் காட்டுறாங்க அவனை. அப்போ இது என்னென்னா இன்னைக்கு தலைமுறை அதை ரசிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தலைமுறைக்கு லட்சியவாதம் ஒரு நகைச்சுவையாக இருக்குது, நேர்மையாக இருக்குது நகைச்சுவையாக இருக்குது, உண்மையாக இருக்குது நகைச்சுவையாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு 70களில் பிறந்த ஒருத்தர் பார்க்குறாருன்னா அவருக்கு தாங்கிக்க முடியாது. இவங்க என்ன இப்படி யோசிக்கிறாங்க, இவெல்லாம் கெட்டு போயிட்டாங்க, இந்த பசங்க முழுக்க கரப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு அவங்க ரொம்ப காமெடியாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ என்னன்னா இந்த தலைமுறை அந்த தலைமையில் பிறந்து இந்த தலைமையில் வாழக்கூடியவங்க இதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இவங்க வந்து நீங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, பேசுங்க, ஏன் அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னு கேளுங்க. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய அந்த ஒரு சிக்கல் இதுலேருந்து நீங்கள் அந்த சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். உண்மையிலேயே நிகழ்காலத்தை நம்ம பெருவாரியானவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உளவியல் ரீதியாக பார்க்குறப்ப பசுமையாக மனசில் பதிஞ்சு நிற்கக்கூடிய வயசு அந்த வயசு, இளமையான வயசு. அதனால் இப்போ 50 60களில் இருக்கிறேன்னா எனக்கெல்லாம் எப்போ எல்லாம் எண்ணங்கள்லாம் அந்த இளமையில் தான் அதிகமாக தெரியும். அடுத்தது என்னை உத்வேகப்படுத்தக்கூடிய சூழலும் அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஏற்படுது. ஆனால் இன்னைக்குடைய வாழ்க்கை வந்து உளவியலை தாண்டி மனிதன் தன்னுடைய பொருளாதார தேவையை உலகளாவிய அளவில் தேடுகிற ஒரு சூழலுக்கு வந்துட்டான். யாருமே பொருள் வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. பணம் பணம் பணம்ங்கிற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி இருக்குது, பொருளாதார பேஸ்டு மெட்டீரியலிசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துல எல்லாம் ரிட்டையர் ஆனப்போ தான் ஒருத்தர் வந்து வீடு வாங்குவார், இல்லாட்டி வீட்டில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி பையன் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறான், 2 வீடு கிடைச்சா சந்தோஷம் இருக்கிறான், திருமணம் பண்ணிடுறான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், ஷேர் மார்க்கெட்னு யோசிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுக்க பணம் சார்ந்த பணம் தேடல் சார்ந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையாக அமைகிறதுனால இதை விரும்பாத அந்த பழமை ஒரு இயல்பாக குடும்பமாக நம்மள்ட்ட இல்லையே என்கிற ஒரு கவலையில் வந்து இந்த காலகட்டத்தை நம்ம எதுக்கிற மாதிரி தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் சரியான போக்கில் தான் போகுது, எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சரியானது தான். ஆனால் என்ன ஒரு தவறு என்னென்னா நல்லதை தேர்ந்தெடுத்து நல்ல வழியிலே இதை செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தை ஊக்குவிக்கின்ற முதுமை இல்லை என்ற ஒரே ஒரு வருத்தம் தான். மகடீசன், ஆக்சுவலாக அபிலாஷ் பேசுகிறப்ப ஒரு விஷயம் சொன்னார். சுஜாதா போன்றவர்கள்லாம் வந்து அந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு அல்லது சமகாலத்தான விஷயங்களை ரியாக்ட் பண்ணினாங்க. தட் இஸ் வை அவங்க வந்து ஒரு 70 வயசில் அவங்க எழுதுனதில் கூட ரொம்ப ஒரு யங்ஸ்டர், ஒரு பையன் 25 வயசு பையன் எழுதுனா என்ன டோன் இருக்குமோ அந்த டோன் வந்துச்சுன்னு. நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணாமல் நீங்கள் நாஸ்ட்ராலஜிக்குள்ளே ஏன் விரும்புகிறீங்க? இந்த சமகாலத்தில் வாழ்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை எதிர்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 70 80களினுடைய காலகட்டம் வந்து நாம் இந்தியாவில் அனுபவித்ததோடு ஒப்பிட்டால் உலகளவில் அது மிக கொந்தளிப்பான காலகட்டம். மகா டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளாதார மந்த நிலைமை வந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை வந்து மிகவும் பீடித்திருந்த காலகட்டம். இந்தியாவில் எமர்ஜென்சி உருவான ஒரு நேரம். 80களில் இப்போ பொது உடைமையெல்லாம் வந்து இப்போ தகர்ந்து போன ஒரு நேரம். உலகளவில் மிக கொடுமையான காலகட்டம். நாம் அந்த எதிர்கொண்டு சமாளித்த விதமெல்லாம் இன்னும் அருமை. அது ஒரு சரியான இடத்துல இருந்து தான் அதெல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ 80 தான் கோல்டன் பீரியட்னு சொல்ற நீங்க எல்லாரும் 80ல் அப்படி சொல்லலை. அதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 80 தான் கோல்டன் பீரியட் இன்னைக்கு வந்து சொல்ற நீங்க எல்லாம் கட்டச்சவத்தில் உட்காந்து நண்பர்களோடு பேசுறப்ப, மாப்பிள்ள நம்ம ஒரு கோல்டன் பீரியட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? என்ன வாழ்க்கடா இது, எப்படா இது நம்மளாம் வெளியில வருவோம், 3 வேளை சாப்பாடு எப்படா கிடைக்கும், எப்படா ஒரு நல்ல பேண்ட் செட்டை போடுவோங்கிறத உங்களுடைய கனவாக இருந்திருக்க முடியும். இன்னைக்கு பேரலாக அப்படியே வந்துட்டு 80கள் என்பது வறுமையின் காலகட்டம்னு சொல்ற நீங்க எல்லாரும் பயத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கா, சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, என் வேலை நிலைக்குமா, இஎம்ஐனால் தொடர்ந்து கட்ட முடியுமா, எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஆக எல்லாருமே அந்தந்த சமகாலத்தை உள்வாங்காமல் அல்லது அதனுடைய இயல்பு நிலையை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனது இல்லாமல் ஒன்று பின்னோக்கியோ அல்லது எதிர்காலத்தில் என் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒன்று தேடி போகிறோம். அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சமகாலத்தில் நாம் வாழுகிற அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் கொஞ்சம் கீழே தான் இருக்கமோன்னு தோணுது. நமக்கு நிகழ்காலம் என்பது குறைகளோடு கூடியதாகவே ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நிகழ்ந்த காலத்தை நமக்கு விருப்பப்படி மாற்றிக்கொள்ளுதல் என்பது நம்ம கையில் இருக்கு. ஒரு கட்டத்தில் வறுமை தாண்டவமாடி என்பது இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு பணம் கொளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சந்தோஷமாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.
உண்மையிலேயே பார்க்க போனோம்னா வறுமையிலிருந்து மீண்டால் சந்தோஷம் கிடைச்சுன்னு நினைச்ச நாம எல்லாரும் இப்போ நோயாளியா உட்காந்துருக்கோம். How we have to handle, எனக்கு என்ன பண்றது, நான் என்னோட எதிர்காலத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள நான் என்ன செய்வதுன்னு 2013 தடுமாறிக்கிட்டு இருக்கோம். மேபி இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இதை எப்படி செஞ்சிருக்கணும்னு கருத்து சொல்லுவோமா என்னமோ தெரியல. ஆக ஒன்று நல்லா தெரியுது, 80ஓ 70ஓ 90ஓ 2000ஓ எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை நல்லா புரிஞ்சிருச்சு. வாழ்க்கை சிம்பிளா இருந்தா நல்லா இருக்கு, அது மட்டும் தெளிவா இருக்கு. 80s 70s சமூக வல்லுநர்கள் ரெனசன்ஸ் பீரியட் மறுமலர்ச்சி காலம் என்று சொல்வதன் பின்னணியில் சமூக மாற்றத்திற்கான முதல் விதை அங்கு விழுந்தது அப்படிங்கிறதான். அப்படியான விதையை எப்போதும் நம்மால் தூவ முடியும். வறுமையை வைத்துக் கொண்டும் தூவ முடியும், பணத்தை வைத்துக் கொண்டும் தூவ முடியும். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். 3 பரிசுகள். முதல்ல நான் இந்த பக்கத்தில் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் 80களையும் 70களையும் அதனுடைய அழகான பக்கங்களை நீங்கள் சொன்னப்போ அது எவ்வளவு கோரமுகத்தோடு சில நேரங்களில் இருந்துச்சு சமுதாய ரீதியாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாகவும் ரொம்ப நாசூக்காகவும் சில இடங்கள் அவர் வெளிப்படுத்தினார். அதுக்காக அவருக்கு இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். திருச்சி சுசி பார்க் ஹோட்டல்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு உங்களுக்கு தான் சார். வாங்க ப்ளீஸ். திரு வில்லாளன் அவர்கள், ஒரு பேராசிரியர் இவர். வாழ்த்துக்கள் சார், நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ். நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்தே 80னுடைய அழகை ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் அருவி மாதிரி தட 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 தடன்னு ஒரு கொட்டினாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்காவான ஒரு பீரியட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு தாங்க. வாங்க, திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட்மா, தேங்க்யூ. அண்ட் இன்னொரு பரிசும் இருக்குது. இவங்க இந்த ஷோவில் ரொம்ப கம்மியாக தான் பேசினாங்க, ஆனால் ஒரு காலமாற்றத்துடைய அழகியலை ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறதுனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு பெண்ணினுடைய நளினம் எப்படி இருந்தது, ஒருத்தர் எப்படி பார்த்துக்குவாங்க, பேசும்போது இருக்கக்கூடிய அந்த அந்த சின்ன சின்ன சம்பாஷணைகள் எப்படி இருந்ததுன்னு ஷோவில் மொத்தம் ஒரு 4 தடவை தான் பேசினாங்க, ஆனால் நறுக்குன்னு பேசுனதுனால உங்களுக்கு அந்த பரிசு. வாங்க, சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நன்றி, வணக்கம்.